வெல்கம் கைஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸில் எப்பவுமே 7th வீக் ஆஃப் த மென்டர்ஷிப் வரும்போது ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ட்ரேட் பிளான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் தெளிவாக நம்ம இருந்ததை விட நம்ம இயரல் AMDPO3 வரைக்கும் ஃபுல்லாக டெக்னிக்கல்ஸில் நிறைய மார்க்கிங்ஸ் மேக் பண்ணுற மாதிரி டாபிக்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் பிளான். நீங்கள் இது வரைக்கும் 6 வீக்ஸாக படிச்சீங்கல்ல, படித்தது எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறது, ஒரேடியாக ஒரு செக்லிஸ்டாக எப்படி நம்ம என்ன சார்ட் எடுத்தாலும் அது ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இன்ட்ராடே ஸ்கால்பிங் என்னன்னா இருக்கட்டும், நம்ம என்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸை ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு வரணும். இதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் பார்க்கலாம். ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் மீன்ஸ் IRL தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட PDRA எங்கே இருக்கு, மார்க்கெட் வந்து எந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட். ஓகே, இப்போ IRL பிளைண்டா போயிட்டு அந்த வீக்லி டெய்லி டைம் ஃப்ரேம்ல நான் வெறும் FEG மட்டும் மார்க் பண்ணிட்டு இருந்து போயிடுவாங்க, எந்த போயிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் வீக்லி அண்ட் டே டைம் ஃப்ரேம்ல உருவாகிற PDRAs பவர்ஃபுல். ஏன்னா லைக் நம்மளுடைய ICT ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது, இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், பிக் பேங்க்ஸ் அவங்க எல்லாருமே வீக்லி, மந்த்லி, டெய்லி, ஃபார் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸோட நிறுத்திப்பாங்க ட்ரேடிங்ஸை. நம்ம மாதிரிலாம் போயிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மினிட்ஸ் வரைக்கும் இல்லை 1 hours வரைக்கும்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல இன்ட்ரெஸ்ட் எதனா அங்கே கிரியேட் ஆகுதுன்னா FEGs தான் கிரியேட் ஆகும், மொமெண்டம் தான் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின் பிக்சர் அது. ஓகே, அதான் உண்மை. அதுக்கு அடுத்தது வீக்லி டைம் ஃப்ரேம்ல ரொம்ப ரேர். ஒரு மாதத்துக்கு 4 வீக், ஒரு குவார்ட்டருக்கே வந்து 12 வீக் தான். ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு FEG, அது ஒரு டைம் ஃப்ரேம் உங்களுக்கு FEG ஃபார்ம் பண்ணணும்னா 3 கேண்டில் தேவை. அதை டேப் பண்ணால் 4 கேண்டில் தேவை. ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு மாதம் மார்க்கெட் ஓவர் மொமெண்டம் இருந்தால் தான் உங்களுக்கு உடனே வந்து IRL டேப் ஆகிடும், கிரியேட் ஆகி வீக்லி டைம் ஃப்ரேம்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் நடக்கணும்னா யாரால முடியும்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பண்றாங்கன்ற இந்த ஒரு எனர்ஜி உள்ள இருக்கிறத நம்ம சார்ட்ஸ்ல கேண்டில்ஸாக பார்க்குறோம். அதனாலதான் வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் IRL FEG மார்க் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு பார்க்குறேன். சரி, இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல FEGனா டே டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணால் மார்க் பண்ணலாம், தாராளமாக மார்க் பண்ணுங்க. IRL சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. செகண்டு, எனக்கு IRL அங்கே இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? சிம்பிள். IRL இல்லைன்னா ப்ரீவியஸ் டே லோ இல்லை ப்ரீவியஸ் டே ஹை அதை ஸ்வீப் வச்சதுன்னா நீங்கள் அதை ஒரு மேனிபுலேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு 3 கேண்டில் இருந்தால் தான் FEGனா, எப்படி பார்த்தாலும் 3வது கேண்டில் லோவை ஸ்வீப் அடிச்சா தானே உங்களுக்கு போயிட்டு FEG டேப் ஆகும் மார்க்கெட் பையினா. இதே செல்லுனா வந்து ஆமாம், செல்லுனா 3வது கேண்டில் ஹையை ஸ்வீப் அடிச்சாதான் உங்களுக்கு போயிட்டு FEG டேப் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு FEGன்றது ஃபர்ஸ்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் விக்கும் சேராமல் இருந்தால் FEG. இதுவே உங்களுக்கு அங்கே சேர்ந்து இருக்கு FEG இல்லைனா கூட உங்களுக்கு ஒரு கேண்டிலோட விக்க ஸ்வீப் அடிச்சு தானே மார்க்கெட் இன்னொரு பக்கம் போக போகுது. இது எதுக்காக சொல்றேன்னா, சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. AMD அது இப்போ மார்க்கெட் பை ஆக போகுதுன்னா ஒரு செல் அடிச்சுட்டு தான் போகும். இதுவே ஒரு செல்லாக போகுதுன்னா பை கொடுத்துட்டு போயிடும். அது மாதிரி தான் அது FEG டேப் பண்ணா மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது FEG இல்லாம நார்மலா ஐஸும் லோ ஸ்வீப் பண்ண அக்செப்ட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஓகே, FEGs இருந்தால் லாங் டேர்முக்கு நம்ம நம்பலாம். FEGs கொஞ்சம் அப்போதைக்கு நம்ம ஒரு இன்ட்ராடே என்ட்ரியோ இல்லை ஒரு 1 or 2 days ஸ்விங் என்ட்ரியோ வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? IRL இருந்தா மார்க் பண்ணுங்க, இல்லைன்னா ஹைஸ் அண்ட் லோ கரெக்டாக ஆகிற மாதிரி இருக்கான்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க தான் மார்க் பண்ணி வைக்கணும், ப்ரீவியஸ் டேவோட லோ இது, ஹை இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் தென் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கன்சல்டேஷனாக இருக்கும்னா, எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து IRL நிற்குது, இப்போதான் வந்து அந்த IRL டேப் பண்ணிருக்கு, எக்ஸாக்டா ERL இருக்கு, இல்லைன்னா இந்த டே டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேமோட ஹைஸ் அண்ட் லோஸுக்கு 0.5% இருக்கு. இந்த 3 இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பேசிக்கா நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அந்த எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, ஒரு 1 or 2 மினிமம் நல்ல மொமெண்டம் மார்க்கெட் பயங்கரமா இருக்குன்னா 1 கேண்டில் இல்ல 2 கேண்டில் அந்த எக்ஸிபிஷன் பேஸ் நின்றுட்டு உடனே கிளம்பிடும். கொஞ்சம் மார்க்கெட்ல ஆவரேஜா இருக்குன்னா ஒரு 5 to 6 கேண்டில்ஸ் இல்லை அட்லீஸ்ட் 4 கேண்டில்ஸ் அங்கே நிற்கும், என்ட்ரி பேஸ் நின்றுட்டு கிளம்பும். சரிங்களா? அதே மாதிரி தான் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்னா அங்க ஒரு டே கேண்டில்ல நீங்க எடுக்கிறீங்க FEG, ஆனா அது ஒரு 2-3 நாள் நிக்கணும்னுச்சுன்னா நீங்க 2-3 நாள் சொல்லக்கூடாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 கேண்டில் அங்க நின்றுட்டு போகுது. அதுக்கு மார்க்கெட்டிங் FEG உடனே தொட்ட உடனே பறந்துடணும், இது ஒர்த் இல்லை, வேலைக்கு ஆகல அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. ஓகே, இது எதுக்கு சொல்லலாம், கன்சல்டேஷன் இருந்தாலுமே நீங்க வெயிட் பண்ணி 1 hour MSS கிடைக்குதான்றத பார்க்கணும். அந்த ஜோன் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடக்கூடாது. ஓகே,
எக்ஸாக்டா மார்க்கெட் ஐஆர்எல் இஆர்எல் இல்லை அதுக்கான 0.5 இருக்கும்போது மேலே நடக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஐஆர்எல் இருந்து எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுச்சு, இல்லை இஆர்எல் இருந்து எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு ஐஆர்எல் வந்துட்டு இருக்குன்னா அதான் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ். அங்கே நீங்க சூப்பரா ட்ரேட்ஸ் பார்க்கலாம். அதனால ஐஆர்எல் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவ்வளோ பெருசு தான். செகண்ட் பாயிண்ட் போகலாம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 4 ஹவர் 1 ஹவர் போனீங்கன்னா நீங்க மார்க் பண்ற ஐஆர்எல் ஒர்க் ஆகுமா ஆகாதுன்றதை கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலது டே டைம் ஃப்ரேம்ல நல்லா இருக்கும் பார்க்க, ஆனா இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ஸ்ல லெவல்ஸ் கொஞ்சம் மாறும். ஓகே, நீங்க ஒன் டேல போயிட்டு மார்க் பண்ணிட்டு வருவீங்க எஃப்இஜி, அது 4 ஹவர்ல பார்த்தா அந்த கோடு எங்கேயோ மேலே கீழேயோ எங்கேயோ இருக்கும். அது நார்மல் தான், அதுல எந்த இதுவும் கிடையாது. சரிங்களா? அந்த 4 ஹவர் 1 ஹவர்ஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் ஈக்குவல் இருக்கு, இது வரைக்கும் ஈக்குவல் இருக்கு, அப்போ அந்த இடத்துல தான் பை பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது, அது ஸ்வீப் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஃபெராரி கேப் தான் டிஸ்கவுண்ட்ல இருக்கு, தான் ப்ரீமியம்ல இருக்குன்றது உங்களுக்கு கிளாரிட்டியாக காமிக்கும். ஏன்னா டேல இதெல்லாமே காமிக்காது. சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணது நான் பை தான் போறேன்னா ஹையர்லோ கன்ஃபார்மா உங்களோட டே டைம் ஃப்ரேம் தொட்டு கொடுக்கும். ஓகே, செல்லு தான் போகுதுன்னா லோவரை டோர்னோ கொடுக்கும். எதுக்கு நான் 4 ஹவர் 1 ஹவர் ரெண்டுமே சொல்றேன்னா, மேக்ஸிமம் டைம்ஸ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு சில நேரத்துல ஒன் டேல இருந்து 1 ஹவர் தான் கிளியரா இருக்கும், இல்ல 1 ஹவர் நல்லா இருக்காது, 4 ஹவர் கிளியரா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் ரெண்டுமே பாருங்கன்னு சொல்றேன். எல்லாரும் ஒன் டே 1 ஹவர் ஒன் டே 1 ஹவர்னு நான் ரெண்டுமே பாருங்கன்னு தான் சொல்றேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் தெரியணும் நம்மளுக்கு. மார்க்கெட் இப்படிதான் போகுதுன்றது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரக்சர் வச்சு தானே சொல்ல முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா போச்சுன்னா தான் நீங்க லிக்விடிட்டி வந்து சூப்பரா டார்கெட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பிடிஆர்ஏ கிடையாது, லிக்விடிட்டி தான் வரணும். 4th பாயிண்ட் வந்து 3rd பாயிண்டா வரணும். ஓகே, எதுக்கு லிக்விடிட்டி சொல்லணும்? இப்போ மார்க்கெட் எங்கேருந்து எப்படி போக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அந்த லிக்விடிட்டி இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட்டே ஆகும்ன்ற நான். புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கிற இடத்துல செல் ஆகும்னு சொல்லிட்டு செல் எஃபிஜிலாம் பார்த்து செல் எடுத்துட்டோம்னா மார்க்கெட் ஈக்குவலாக இருந்தால் எப்படி செல் ஆகும்? ஈக்குவலாக இருந்தால் அந்த ஈக்குவலாக ஃபஸ்ட்டு ஸ்வீப் ஆஃப் பை தான் ஆகும். ஸோ லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப மெயின். எனக்கு எல்லா இடத்துலையுமே ஈக்குவலோ இல்லை ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது? நார்மலாக அந்த மாதிரி இல்லாத இடத்துல சிங்கிளோ தான் டார்கெட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட் தருது இல்லை. இது ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். டிபிஎஸ் மார்க் பண்றது டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் சொல்றதுக்கான ரீசன், கொஞ்சம் ரேஞ்ச் நீங்க பெருசா மார்க் பண்ணுவீங்க, அது வரைக்கும் மார்க்கெட் ஸ்விங் போகுதா இல்லையான்னு நீங்க நல்லா செக் பண்ணலாம். 1 ஹவர்னா உங்களுக்கு அதிகமான ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும். சிம்பிள் மெத்தட் கைஸ். 4 ஹவர்ஸ்ல 1 வீக்குக்கு 30 கேண்டில்ஸ் தானே இருக்கு. 1 ஹவர்ல பெர் டேக்கே 23-24 கேண்டில்ஸ் இருக்கும். அப்போ பெர் வீக்குன்னும் போது உங்களுக்கு 120 கேண்டில்ஸ் பிளஸ்ல வந்துடும். அதனால தான் நான் உங்களை 1 ஹவர் போகாம 4 ஹவர் 1 டேல மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பெருசா இருக்கும்ன்றேன். ரேஞ்ச் பெருசா இருக்கும்னா ஐஸ் அண்ட் லோஸ் வந்து கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது 1 ஹவர் போனீங்கன்னா நிறைய ஐஸ் அண்ட் லோஸ் இருக்கும், கேண்டில்ஸ் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால அங்கங்க டார்கெட் வச்சுனே போய் நீங்க பாட்டுக்கும், அது தேவையில்லை. ஓகே, டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் டார்கெட் மார்க் பண்ணும். 1 ஹவர்லயும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னே சொல்லலை. பட் நீங்க இந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். கன்ஃபியூஷன்ஸ் வராது, நிறைய மினி டார்கெட்ஸ் வைக்க மாட்டீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிஆர்ஏவும் ஆஸ் யூஷுவல் 4 ஹவர்ல ஒரு நேரத்துல கிளியரா இருக்கும், 1 ஹவர் ஒரு நேரத்துல கிளியரா இருக்கும். 1 ஹவர்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அது பிரேக்கர் பேக் மாதிரி தோணும். 4 ஹவர்ல போனா எஃப்இஜி டேப் டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு தோணும். யூஎஸ்டி ஜேபி அப்படிதான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். நம்ம ரெண்டுத்தையும் பார்ப்போம். நமக்கு எது காம்பாக்டா நம்ம இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஹை டவுனிங்கா இருக்கு, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது தானே நம்ம கண் அங்கே தேடும், அது போல இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் நான் சொல்ல வரது, டே டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல்ஸ் இருந்தா ஐஆர்எல்ஸ் மார்க் பண்ணுவேன், அது டார்கெட் இஆர்எல் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ எக்ஸாக்டா ஐஆர்எல் இஆர்எல் இருந்தா கன்சல்டேஷன் கொடுக்கும், அதுக்கான 0.5 இருந்தாலும் கன்சல்டேஷன் கொடுக்கும். இல்ல மார்க்கெட் ஐஆர்எலோ இஆர்எலோ விட்டு கிளம்பிடுச்சு, எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா சூப்பர் ஸ்டேஜ், அது நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். செகண்டரி அதை ஃபாலோ பண்றதுக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விடிட்டி ரெண்டுமே ஒன்றிணைஞ்சது. எதையுமே வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட் படி செகண்ட் 4th வைக்க முடியாது. ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விடிட்டி தெரிஞ்சோடனே நம்ம எப்படி போக போறோம், வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மாதிரி அது நீங்க ஓபியா பிபியா எஃப்இஜான்றது உங்களோட ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துப்பீங்க. ஓகே, செகண்ட் சாரி லாஸ்ட் 5th பாயிண்ட். இது வரைக்கும் நான் சொன்னது ஸ்விங் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட். ஜஸ்ட் நீங்க 1 ஹவர்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போக போறீங்க, இல்லை சம்டைம்ஸ் 4 ஹவர்ஸ் நல்லா இருக்கும். இல்ல நான் வந்து 1 ஹவர் 4 ஹவர் பிடிஆரே மார்க் பண்ணிடுறேன், ஆனா அந்த பிடிஆர்ல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், டே டைம் ஃப்ரேம்ல நீங்க மார்க் பண்றீங்க ஐஆர்எல் இஆர்எல், அதுல இருந்து டேரக்டா என்ட்ரி எடுக்காம 1 ஹவர்லயும் இல்லை 4 ஹவர்ல எம்எஸ்எஸ் பிளஸ் எஃப்இஜி பார்த்து என்ட்ரி எடுக்கிறேன். அப்போ ஸ்விங். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேம்ல எடுத்தீங்கன்னா அது ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அது பேர் ஸ்விங் ட்ரேட் தான். சரிங்களா? அந்த 4 ஹவர் 1 ஹவர் பிடிஆர்எஸ்ல நான் அகெயின் 15 மினிட்லயோ 5 மினிட்லயோ கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எம்எஸ்எஸ் கிரியேட் ஆன பிறகு அந்த எம்எஸ்எஸ்ல வரக்கூட பிடிஆர்ஏவை மார்க்கெட் கில் ஜோன்ல தொட்டா மட்டும் தான் எடுப்பண்றது தான் இன்ட்ரா.
புரியுதுங்களா? 4 ஹவர் 1 ஹவர்ல உருவாகக்கூடிய பிடிஆர்ஏஸை மார்க்கெட் அகெயின் ரீச் ஆகணும், ப்ரைஸ் ரீச் ஆகும். அந்த ப்ரைஸ் ரீச் ஆன உடனே நீங்க 15 மினிட்லயோ இல்லை 5 மினிட்லயோ எதனா ஒரு டைம் ஃப்ரேம் மாற்றி மாற்றி பார்க்கும்போது எம்எஸ்எஸ் கிடைச்சிரும். அந்த எம்எஸ்எஸ் அவுட் ஆஃப் கில் ஜோன்ல கிரியேட் ஆகிறது ப்ராப்ளம் கிடையாது. அந்த எம்எஸ்எஸ் கிரியேட் ஆன பிறகு அந்த எம்எஸ்எஸ்ல ஒரு பிடிஆர்ஏ இருக்கும்ல, அந்த பிடிஆர்ஏ மார்க்கெட் தொடர்றது கில் ஜோன் ஆகும். அதான் மேட்டர்ஸ். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கில் ஜோன். நம்ம இங்க பண்றது எல்லாமே யூஎஸ் அண்ட் யூகே பேர் தான். அதனால உங்களுக்கு கில் ஜோன்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் தான் வரும். நான் 3 ஏஷியன்ஸ் பண்ணல, சரிங்களா? அப்படி ஏஷியன்ஸ் பண்றீங்கன்னா மார்னிங் ஒரு 5 to 7:30 அரௌண்ட் 5:30 to 8 அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா டைமிங்ஸ்லாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்க பார்க்க வேண்டிய ஒர்க் அங்கே என்னது, நான் டே டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணக்கூடிய ஐஆர்எல் இஆர்எல்ல 1 ஹவர் இல்லை 4 ஹவர்ல எக்ஸிபிஷன்ஸ் பண்ணிட்டு நான் என்ட்ரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்விங். ஏன்னா அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரீச் ஆகும், டைம் ஆகும். இதுக்கு நடுவில் வந்து நியூஸஸ் வருது, அது வருதுன்னா எதையுமே நீங்க போயிட்டு தேவையில்லை, ஈஸியாக அதை ஹோல்ட் பண்ண முடியும். எதெல்லாம் வந்து மோசமான நியூஸோ முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம், பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், சரிங்களா? அந்த டேட்டா வந்து பாதகமாக இந்த க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஃப்ரைடே நான் எதுவுமே ஹோல்ட் பண்ணல, தேர்ஸ்டேவே எல்லா விதமான ஸ்விங் ட்ரேட்ஸும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா யூஎஸ்டி ஜேபி வேற லாஸ் ஆயிருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம முன்னாடியே வந்து குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். அதை நம்ம பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து புரியுமே கண்டி, எடுத்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடாது. ஏன்னா அது ஃபண்டமெண்டல்ஸ் படிக்க தான் புரியும். ஓகே, இது ஸ்விங். அங்கேயே நீங்க இன்ட்ரா தான் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஃபார்முலா நீங்க 15 மினிட் 5 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க கில் ஜோன்ல மட்டும். அந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்காது கைஸ், அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏன் ஏஎம்டி இல்லைன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே எல்லாமே இருந்துட்டு எல்லாம் இருக்காது. கம்பல்சரி நீங்க பார்க்க வேண்டிய செக்லிஸ்ட் என்ன தெரியுமா, ஈக்குவல் வந்தா தயவு செஞ்சு ட்ரேடு எடுக்காதீங்க, ஸ்வீப் ஆன பிறகு எடுங்க. ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் கம்பல்சரி, ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோல மார்க்கெட் வந்தா பிரச்சனை கிடையாது, பெரிய ஃபால் ஆயிருக்கும், கேண்டில் தொட்டு வந்துட்டு இருக்கும் 4 ஹவர்ஸ்ல 1 ஹவர்ஸ்ல. அங்க போயிட்டு நீங்க வந்து எனக்கு மார்க்கெட் ப்ரீமியம் போற டிஸ்கவுண்ட் போறோம்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா அது ஒன்னொன்னா பிடிஆர் வந்து கரெக்டா தொட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் ப்ரோ ட்ரெண்டா ட்ரேட் பண்ணுங்க, கைண்ட்லி அவாய்ட் த கவுண்டர் ட்ரெண்ட். சரி, நான் கவுண்டர் ட்ரெண்டா ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னா இந்த டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட் வருது இல்ல, அதை மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அது எதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா சிம்பிள், எப்பவுமே டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் உடைய ஹைஸ் அண்ட் லோஸ் பெருசா இருக்கும், அந்த ரேஞ்ச் பெருசா இருக்கும், கொஞ்சம் உங்களால ஆர்ஆர்லாம் ஈஸியாக கவர் பண்ண முடியும். இதுவே நீங்க 15 மினிட்டோட இல்லை 1 ஹவரோட ரீட்ரேஸ்மெண்ட்லாம் போனீங்கன்னா செட்டே ஆகாது, கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு மார்க்கெட் பொறுமையா போயிடும், ஆனால் பொறுமையா போகும், அதுக்குள்ள நம்ம ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இழந்துடும், சரிங்களா? லாஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்க டெக்னிக்கலையும் உங்க ஃபண்டமெண்டலையும் அலைன்மெண்ட் பண்ண தெரியணும். ஓகே, என்ன டெக்னிக் ஃபண்டமெண்டல் அலைன்மெண்ட்டா? ரொம்ப ஈஸி. இப்போ என்எஃப்பி டேட்டா முன்னாடி வரதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, டேட்டா ரொம்ப மோசமா இருக்கு, அதாவது வேலை வாய்ப்புகள் சுத்தமா இல்லை அமெரிக்காவில், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஏறிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அது டாலருடைய ஸ்ட்ரென்த்தை பாதிச்சு செல்லாக்க வைக்கும். இந்த டேட்டாவை வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், அதனால தான் நம்ம யூஎஸ்டி ஜேபிஐல இருந்து ஸ்விங் வெளியே வந்துட்டோம். ஏன்னா யூஎஸ்டி ஜேபிஐனா யூஎஸ்டி என்ன ஆகுது அது அப்படியே அஃபெக்ட் ஆகும், புரியுதுங்களா? யூரோ யூஎஸ்டி ஜிபி யூஎஸ்டியில் கூட நம்ம வெளியே வந்ததுக்கு ரீசனே என்ன, எனக்கு டாலர் டாலர் எனக்கு ஸ்ட்ரென்த்தனா இருந்தா மட்டும்தான் யூரோ யூஎஸ்டி செல் ஆகும், ஜிபிபி யூஎஸ்டி செல் ஆகும், யூஎஸ்டி ஜேபிஐ பை ஆகும், புரியுதுங்களா? எனக்கு டாலர் மட்டும் ஸ்ட்ரென்த்தனா இல்லாம வீக்கன் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். டாலர் வீக் ஆயிடுச்சுன்னா அப்போ எனக்கு யூரோக்கு தான் பவர், யூரோ யூஎஸ்டி பை தான் ஆயிட்டு இருக்கும். இந்த யூரோ யூஎஸ்டின் பேர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து யூரோ ஸ்ட்ரென்த்தனானாதான் பை ஆகும், டாலர் ஸ்ட்ரென்த்தனானா செல்லு தான் ஆகும், புரியுதுங்களா? டாலர் ஸ்ட்ரென்த்தன்னா டாலர் பை ஆகணும்னு சொல்லல, டாலர் வந்து செல் ஆகும் போது யூரோ யூஎஸ்டி செல் ஆயிடும், சாரி டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகுதுன்னா யூரோ யூஎஸ்டி செல் ஆயிடும், புரியுதுங்களா? இது வந்து நெகட்டிவ் கொரலேஷன். இதுவே நீங்க யூஎஸ்டி ஜேபிஐ பாக்குறீங்கன்னா டிஎக்ஸ்ஒய் அந்த சார்ட் இருக்குல்ல, அது என்ன ஆகுமோ அது அப்படியே கொடுக்கும். டிஎக்ஸ்ஒய் செல்லா யூஎஸ்டி ஜேபிஐ செல்லு, டிஎக்ஸ்ஒய் பையா யூஎஸ்டி ஜேபிஐ பை. ஸோ இதை நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணாலும் பண்ணலாம், அது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. இந்த டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்போ நீ எப்படி பார்க்கணும்னா, டேட்டா வீக்கனா இருந்தது, ரொம்ப வீக்கனா இருந்தது என்எஃப்பிக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த டேட்டாவே நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. சிம்பிள் ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி, இந்த டேட்டா பாருங்க, ப்ரீவியஸ் 14K, ஃபோர்காஸ்ட் 106, ஆனால் வந்தது 73. இது ரொம்ப மோசம், புரியுதுங்களா? இது பிஃபோர்ல இருக்கும் போதே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க 147 ப்ரீவியஸ், எக்ஸ்பெக்டேஷனே வந்து அதாவது ஃபோர்காஸ்டே 103 தான் சொல்றாங்க, கம்மியா தானே ஆகுது, சாரி 108 தான் சொல்றாங்க. இதுவே டாலர் வீக்கனிங் காமிக்குது.
ஆக்சுவல் டேட்டா வரும்போது அதை விட இன்னும் கம்மியா வந்தது. ஜஸ்ட் 73 தான் வந்தது. அவ்வளவுதான். அப்போ டாலர் வீக்கன் ஆகுது முன்னாடியே தெரியும் போது நீங்க எதுக்காக யூஎஸ்டி ஜேபிஐல பைல இருக்கணும்? டாலர் வீக்கன் ஆகுதுன்னா யூஎஸ்டி ஜேபிஐல நீங்க பைல இருக்கக்கூடிய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? பாருங்க, க்ளோஸ் பண்ணவே தான் நான் தப்பிச்சேன். அதாவது நான் இதை எடுக்கல, யூஎஸ்டி ஜேபிஐ வந்து எடுக்கல சொல்றேன். நான் எடுத்தது வந்து யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, இங்க இருந்து எஃப்இஜி தான். ஓகே, நல்லா தானே போயிட்டு இருந்தது. அடிச்சது பாருங்க ஒரே அடி. இப்போவும் ஃபால்ல தான் முடிஞ்சு போயிருக்கு. யூஎஸ்டி கேட் அதை எடுத்து பாருங்க. யூஎஸ்டி கேட்னா என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கு. எப்படி என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கு? டே டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி, அப்படியே ஒன் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எம்எஸ்எஸ் எஃப்இஜி டேப். ஏன் டாலர் வீக்கன் ஆகும்? டாலர் இண்டெக்ஸ் எங்க இருக்கு? இந்த சார்ட் தான் டாலர் இண்டெக்ஸ். டாலர் வீக்கன் ஆகுமா? அது மாதிரி பார்க்கணும் போயிட்டு. டாலர் ஆல்ரெடி வீக்கனா தான் ஹைட்ல இருக்கு. இப்பதான் ஏதோ லைட்டா ஏத்தனாங்க இந்த டேரிஃப் அதுன்னு சொல்லிட்டு கிட்டத்துல. மொத்தத்தில் இப்போ திருப்பி கண்டினியூஷன் ஆகுதா? தாராளமா ஆகுது. நான் இப்போ நேஸ்டாக் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டே இருக்கும்போது கூட சொன்னேன், இந்த ஈக்குவல் டோஸ் கம்பல்சரி எடுக்கும். இங்க இருந்து பையாவெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க. டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல் இங்க இருக்கு. ஆனா எனக்கு அதை 4 hour 1 hour வந்து பார்க்கும்போது இங்க என்னதான் எஃப்இஜிஸ் இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு கன்சாலிடேஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகணும். லோஸ், ஸ்ட்ராங் லோஸே கிடையாது. ஸ்ட்ராங் லோஸ்னா இதான், இந்த மாதிரி கிரியேட் ஆகணும். ஆனா இங்கதான் கிரியேட் ஆச்சு கண்டு இங்கெல்லாம் அப்படி இல்லையே. ஸோ மார்க்கெட் அசால்ட்டா உடச்சிட்டு கீழே வந்துடும். புரியுதுங்களா? உடனே ஃபாலோ ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு பர்சன்டேஜ் குளோபல் டிரான்சாக்ஷன் அவ்வளோ அடிக்க விட மாட்டாங்க உடனே. இந்த 2.5% உடனே விட மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா ஆகும். இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாக சுத்தலையா, அந்த மாதிரி பொறுமையா ஆகும். ஓகே சரி கைஸ், இவ்வளோதான் நம்மளோட சம்மரி. ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் மீன்ஸ் நீங்க என்னென்ன தான் பார்த்தீங்க. ஐஆர்எல் இஆர்எல் கம்பல்சரி டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்தால் மார்க் பண்ணுங்க. இல்லையா டே ஐஸ் அண்ட் லோ ஸ்வீப். அடுத்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அந்த என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஓகே, எம்எஸ்எஸ் அங்க வந்து நீங்க டிபி வச்சிருங்க. அதுக்கப்புறம் பிடிஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, என்ட்ரி எடுத்துருங்க, ஸ்விங் ட்ரேட். இல்ல நான் மார்க் பண்ண 1 hour 4 hourல கூட எனக்கு இருக்கக்கூடிய பிடிஆர்ல அகைன் நான் கன்ஃபர்மேஷன் 15 minute 5 minute இன்ட்ராடேவா பார்ப்பேன் அப்படின்னா பாருங்க, அதுல உருவாகக்கூடிய எம்எஸ்எஸ்லாம் அவுட் ஆஃப் கில் ஜோன்ல இருக்கலாம். ஆனா இன்ட்ராடேல நீங்க எடுக்கிறீங்களா என்ட்ரி, அந்த எக்ஸிகியூஷன்ஸ் மட்டும் கில் ஜோன்ல தான் இருக்கணும். ஏஎம்டி பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கில் ஜோன்ல தான் இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்தியன் மார்க்கெட் பண்றவங்க நிறைய பேருக்கு கில் ஜோன் ஆனான்னு தெரியும். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 10:30 மணி தான் ப்ரீமியம் வந்து நல்லா முடியும். ஓகே, அவ்வளோ நேரம் தான் இருக்கும்னு சொல்றேன். 10 மணி வரைக்கும் தான் இருக்கும், அதிகபட்சம் 11. அது நல்லா இருக்காது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டால் அது மாதிரி தாக்கு பிடிக்க முடியாது, ப்ரீமியம்ஸ்லாம் வேஸ்டா போயிடும். மதியானம் வந்து 2 to 3 உட்காருவாங்க. அது 5 நாள் உட்காந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் இருக்கலாம். 5 நாளும் இருக்கும், 4 நாள் 3 நாள் இருக்கும் கூட சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் அமெரிக்கன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ். அமெரிக்கன் மார்க்கெட் மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்றாங்க ப்ரீ மார்க்கெட். பட் ரியல் மார்க்கெட் 8:30 ஓப்பன் ஆகுது. 8:30னா இந்தியாவில் 6 மணி ஓப்பன் ஆகிட்டு 3.5 மணி நேரம் நல்லா இருக்குன்றான். ஆனா என் கணக்கு ஓப்பன் ஆகிட்டு 2.5 மணி நேரம் சூப்பரா இருக்கும். 8:30 மணி வரைக்கும் நீங்க 9 மணி என்ட்ரி எடுக்கலாம். ஆனா அது 8:30 மணிக்குள்ள என்ட்ரி அடிச்சா மூட்டம் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்போ வந்து சுத்தமா ஏஎம் செஷன்ல என்ட்ரியே இல்லையோ அப்பதான் உங்களுக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோன். ஆனா பிஎம் செஷன்ல கொஞ்சம் மார்க்கெட் நியூஸ் கொடுக்கும். இது இந்தியன் மார்க்கெட் நடக்கும். மார்னிங்ல எதுவுமே அதனால ஆஃப்டர்நூன்ல வந்து கம்பல்சரியா நம்ம வந்து உட்காருவாங்க, லிக்விடிட்டி எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. எல்லா இண்டெக்ஸ் மார்க்கெட்ஸும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். ஃபாரெக்ஸுமே அப்படிதான். சரிங்களா? ஓகே கைஸ், இதை நம்ம ட்ரேட் பிளான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ள போக வேண்டியது யூரோ யூஎஸ்டி. ஐ திங்க் இதான் இருக்கிறதுலே லாங் ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் நினைக்கிறேன். 18 minutes இருக்கு. யூரோ யூஎஸ்டி சும்மா பேசிக்கா நம்ம பார்க்கலாம். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, எக்ஸ்ஏ யூஎஸ்டி எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு யூரோ யூஎஸ்டி பார்த்துட்டு நாளைக்கு ஜிபிபி, எக்ஸ்ஏ யூ எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்காக நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் ஃபுல்லாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது நாளைக்கு ஸ்விங்குமே பார்க்கலாம். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் இருக்கு, அதனால யூரோ மட்டும் பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம் இப்போ எடுத்து பார்க்குறீங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்ல எல்லாருமே ரிப்ளை சார்ட் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணுறது அதுக்கப்புறம் வராது. வீக்லி டெய்லியில் மட்டும் ஒர்க் ஆகும். வீக்லியில் போயிட்டு நம்ம இவ்வளோ ரேஞ்ச் இருக்கு, போர்டு ஸ்பிட் இங்கேருந்து வரைக்கும் போட்டுட்டு இங்கே ஒரு நாள் உட்காரக்கூடாது. வீக்லினாலே பொறுமையாக நகரும். ஆனால் வருஷ கணக்கில் நகருது. இந்த மாதிரி எடுங்க. இந்த வியூ போதும். பக்காவா ஐஆர்எல் தானே வந்துருக்கு மார்க்கெட்டு. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஐஆர்எல் இப்போ இங்க ஐஆர்எல் நிக்குது. பட் அகைன் புல்லிஷ் ஆகுமானா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா ஆகணும். ஏன்னா டாலர் திரும்பி வீக்கனா தானே ஆகுது. சரி, இப்போ பாருங்க, இந்த ஐஆர்எல் மார்க்கெட் இங்க நிங்குது, இங்க இருந்துச்சு, இப்பதான் ஏறுதே. புரியுதுங்களா? எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு. சும்மா கிடையாது. சரி, அப்போ வீக்லி ஐஆர்எல் சூப்பர் கன்ஃபார்ம். இங்க ஃபுல்லா ஈக்குவலைஸ் இருக்கு.
கேட்டுங்களா? 1 2 3 4 நாளே கேண்டில் ஈக்குவலைஸ் 4 வாரம், அதனால சொல்றேன். என்ன பண்ணுங்க, இந்த இயர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ வாரம் ஆரம்பிக்கும் போது இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, இதையும் மார்க் பண்ணி வைங்க. அப்படியே டே டைம் ஃப்ரேம் போகும். இந்த மாதிரிலாம் விக் வைக்கக்கூடாது, பாடி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் விக் வைக்கணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே கைஸ், நான் உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க. இங்க பக்காவா ஒரு ஆல்ரெடி ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா போயிட்டு தான் இருந்தது. நம்ம இப்போ பார்க்க போகிறது 28 ஜூலைல இருந்து. சரி, இங்க வந்து செல்லரி ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயமே டாரிஃப். டாரிஃப் வந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா பார்த்தது. சும்மா இது வந்து பை த, அதாவது பை அட் த ரூமர் செல் அட் த நியூஸ் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் ஆனது. இங்க இருந்து திருப்பி மார்க்கெட் இறங்குது இல்ல, இந்த பாருங்க 1 2 இந்த ஈக்குவலோ இருக்கு. இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஈக்குவல் லோஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் நிறைய ஈக்குவல் லோஸ் இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலா ஃபண்டமெண்டல்ஸே எல்லாம் டெக்னிக்கலா மார்க்கெட் இறங்கினாலுமே யோசிக்கணும், கொஞ்சம் பயம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறது. ஓகே, அதுக்கு இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வரக்கூடியது ஃபெயில் ஆயிடுச்சா கேட்டால் கிடையாது, இப்போ நல்லா தானே போகுது. வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கைஸ் தெரியும் இது எல்லாமே. நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் உள்ள போகலாம். நம்மளோட எய்மி போனா நினைப்போம், சிம்பிளா சொல்லுங்க, இந்த ஐஆர் வரட்டும் அப்புறம் டிசைட் பண்றோம். இதான் நல்லா இருக்கும். என்னதான் 1000 சொல்றீங்க, ஈக்குவல் லோஸ்லாம் இருக்குது பாருங்க. நான் எதுக்கு டே ரன்னிங் வர சொன்னேன், தெளிவா உங்களுக்கு புரியுதா? ஈக்குவல் லோ பை ஆகாது இங்க இருந்துலாம். ஓகே, ஸோ கம்பல்சரி ஃபெயிலியர் ஆக தான் போகுது. இருந்தாலுமே இங்க வந்து திருப்பி நீங்க அந்த டே ஐஆர் போடும்போது பாத்துக்கோங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நோ ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம ஒன் டே ஸ்டார்ட் ஆகும்போது மார்க்கெட் எப்படி வியூ பண்றோம்? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேண்டில் தேவையா? தேவையில்லை. 17 தேவையில்லை. நான் இப்போ வச்சிருக்கிறது உங்களுக்கு நியூயார்க் மார்க்கெட் டைம்ல. நியூயார்க் மார்க்கெட் டைம்ல 2 to 5 லண்டன். ஓகே, 8 to 12 நியூயார்க். இந்த கேண்டிலும் நமக்கு வேண்டாம். இந்த 1 o'clock கேண்டில் 1 hour கழிச்சு தான் நம்ம உள்ள வர போறோம். இங்க இருந்து நம்ம எங்கேயுமே பை பார்க்க போறதில்ல. செல் ஆக போனா இது வரைக்கும் டைரக்ட் செல். அப்ப நீங்களே யோசிங்களேன், உங்களுக்கு எவ்வளவு பெரிய மூவ் இங்க இருக்கு. செல் ஆக போதுன்னா 1.5% ஆஃப் கரன்சி, நீ தாராளமா அதை குடிக்கலாமே. என்ன மிஞ்சி போனா இந்த எஃப்ஜி வந்தா பயமா இருக்குமா? அங்க வரும்போது பாத்துக்கோங்க, அதுக்குள்ள எவ்வளவு ஃபால் இருக்கு. லெட்ஸ் கோ 1 hour. நான் இன்னைக்கு உங்களுக்கு வெறும் ட்ரேட் பிளான் எப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா நியூஸ் அது இதுன்னு எதையுமே கம்பைன் பண்ணல, டெக்னிக்கலா போறேன். நாளைக்கு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் எடுப்பேன், புரியுதுங்களா? ரெண்டுமே கம்பைன் பண்ண மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கைஸ், see, இது பாருங்க, டைம் 2 o'clock. ஓகே, எக்ஸாக்ட்லி இங்கே தான் 2 o'clock ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 o'clock ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ள வந்துருவோம். வந்துடணும்னா பண்ணுவோம், இந்த ஒரே ஒரு செல்ல ஃபிஜை மார்க் பண்ணி வைப்போம். ஏன்னா நம்ம செல்வி உள்ள இருக்கும், அதனால இந்த செல்ல ஃபிஜை மார்க் பண்ணி வைப்போம். ஷூர் கைஸ், 1 minute, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஒரே நிமிஷம். சி, இந்த 1 hour மார்க் பண்ணி வைப்போம், சரிங்களா? எஸ்எம்டி வேணா நம்ம ஜிபிபி போனோம், ஜிபிபி 1 hour வந்து எஸ்எம்டி பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சும்மா பார்க்கலாம், கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப எஃபெக்ட்ஸ் பேரெல்லாம் எஸ்எம்டிலாம் பார்க்க மாட்டேன். நான் புரிய வைக்க வேண்டியது இங்கே ஒரு சிலது இருக்கு. இதை பாருங்க, தேர்ஸ்டேவா மண்டே, எங்க 28 ஜூலை வேணும். சாரி, 4 hours இருக்கு. வந்தாச்சு. ஜிபிபி ஆல்ரெடி ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சனால இடம் உடமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க அப்படியே பொறுமையா 2 o'clock எங்க இருக்கு இதை பாருங்க. 2 o'clock தான், அங்கேயே எஃபிஜி இருக்கா? ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நானே சொல்ல, ஆக்சுவலாக 2 ட்ரேட் பண்ணி சேர்த்து பார்த்தா சூப்பராக இருக்கும், ஆனால் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், கன்ஃபியூஸ் ஆகிடும். இங்கே யூரோ பார்த்துக்கோங்க, 2 o'clock. ஓகே, நெக்ஸ்ட் 15 மினிட் போகலாம். நம்ம மார்க் பண்ணி மட்டும் தான் வைக்க முடியாது, டேப் ஆச்சா இல்லையன்றதுல நம்ம கையில் கிடையாது. ஏஷியன் மார்க்கெட் அக்யூமுலேஷனா இருக்கா? பக்கா அக்யூமுலேஷனா? இங்கே பாருங்க, டிபி தானே இதெல்லாம்.
ப்ரீவியஸ் லோவே டிபி தான், ஈக்குவல் லோஸ். ஓகே, அப்படியே லெஃப்ட் சைட் மார்க்கெட்லாம் பார்த்துக்கோங்க. ஈக்குவல் லோவா கைஸ்? இங்கே ஈக்குவல் லோவா? இதெல்லாம் படிப்படியாக போன ஹெச்ஆர் மார்க்கெட்டா? அப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாமா? இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஈஸியாக மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க ப்ரீவியஸ் ஈக்குவல்லாம் ஸ்வீப் ஆயிடுச்சு. ஆகிட்டு இங்கன்னா ஈக்குவல் ஆகியது, ஈக்குவல்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஆகியது. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹையை இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸ்வீப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹையர் லோ லோவர் லோவாக மாறிடுச்சு. அகெயின் எஃபிஜியை தொட்டாச்சு. எப்போ? அவுட் ஆஃப் கில் ஜோன் ஏஷியன்ல. திருப்பியும் இந்த லோவர் லோக்கு இன்னொரு லோவர் லோ வருது. நம்ம மார்க் பண்ண எஃபிஜி தொடல, நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? 1 hour ஆர்டர் ஃப்ளோ அங்க போயிட்டு எஃபிஜி தொடல, அதுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா 15 மினிட்ல இங்க பாருங்களா தொட்டிருக்கா. இது நம்ம உள்ள வந்தோடனே எடுக்க முடியுமான்னு கேட்பீங்க. ரொம்ப கஷ்டம் நம்ம எடுக்கிறது. ஏன் கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கரெக்டா 2 மணிக்கு வருவோம். 2 மணிக்கு வரும்போதெல்லாம் எடுக்க முடியாது, காலம் நேரம் தான் அனலைஸ் பண்ண தேவை. சரி, இப்போ மார்க்கெட் அகைன் ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகுது, பெருசா ஃபார்ம் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் உள்ள இருக்கு, புரியுதா? நல்ல ஒரு கேண்டில் இது மாதிரி கொடுக்குது மார்க்கெட் ஓப்பனிங்லேயே. அடுத்தது உங்களுக்கு ஐஓஎஃப்டி கிடைக்குது கைஸ், அப்ளை பண்ணுங்க. நார்மல் இது ஐஓஎஃப்டி எடுங்க, சிம்பிள். எக்ஸாக்ட்லி அப்போ 245 நீங்க 530 வரையும் ட்ரேட் பண்ணலாம். சொல்லுங்க. அந்த எஃபிஜி வந்து இப்ப நம்ம அந்த கேண்டிலுக்குள்ளேயே இருக்கே, மூணு கேண்டிலுமே வந்து அந்த ஒரு பெரிய கேண்டிலுக்குள்ள இருக்கு. அதை நம்ம எஃபிஜியை கன்சிடர் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் ப்ரோ. இதெல்லாம் ஏன்னா விக் மட்டும் தான் இருக்குன்றதுனால கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? ப்ரோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல சொல்லுங்க. ஹையர் டைம்ல 4 hourல 1 hour நம்ம நம்பவே முடியாதுல்ல, அதுக்காக. ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் ஆக்கலாமான்னு கேட்டா தாராளமா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இங்க ஒரு எஃபிஜியா மார்க்கெட் சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி பிடிஆரே ஒன்று டேப் ஆகிட்டு வரும்போது நீங்க தாராளமா இப்படி வச்சிடலாம். ஓகேங்களா? இங்க எடுத்துட்டு போய் ஸ்ட்ரக்சர் இல்லாக்கணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓகே, ஸ்ட்ரிக்ட் எஸ்எல். டிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படியே பின்னாடி வாங்க. நார்மலா இது வரைக்கும் வருதுடா, அதே உங்களுக்கு வந்து 1.5 தான் வருது. ஈஸியா மார்க்கெட் ஃபாலோ ஆகிடும், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஃபால் நீங்க எவ்வளவு பெருசா ஒரே நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இது ஃபர்ஸ்ட் டிபி கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிபி ஒரு 1:2 நியர்லி வருது. அடுத்த டிபி இங்கே தான் ஈக்குவல் லோ. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 4.4 hour இருக்கு. எனக்கு 4.4 hour தான் வேணும்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. இன்கேஸ் மார்க்கெட் அங்கே போகாம ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குன்னா 3 hour எனாஃப், 2 hour எனாஃப், க்ளோஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு போன மாதிரி மார்க்கெட் என்னைக்கும் போயிட்டே இருக்காதுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஃபால் ஒரே நாள்ல மார்க்கெட் கொடுக்காது. இது பல நாள் ஏற்றுது. ஓகே, இங்க பொறுமையா இறங்காம வேகமா இறங்குது. எல்லா டெக்னிக்கலா எல்லாமே ஓகே தான், இருந்தாலுமே இது ஃபுல்லா 6 hour எனக்கு 4 hour இருந்தாலும் ஓகே அப்படின்னு அந்த ஒரு க்ளோஸ் பண்ண மனப்பான்மை வேணும். இருக்கிற டிபியை போய் எஸ்எல் அடிக்கிற வரையும் உட்கார கூடாதுன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கே உங்களுக்கு வந்து ஓவர் நைட் ஹோல்டிங்லாம் ஆகும். இதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. ஓவர் நைட் ஹோல்டிங்லாம் இன்ட்ராடேல இருந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் மறுநாள் தான் முடியுது உங்களுக்கு. 24 hours ட்ரேட் இது. ஸோ என்ன கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்னா செஷன் முடிவு வரையும் பாருங்க. அட்லீஸ்ட் செஷன் உங்களுக்கு ஓகேனா ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்றதை நான் தப்பா சொல்ல. செஷன் இப்போ 12 மணிக்கு முடியும், 12 மணி வரையும் லக்கிலி மார்க்கெட் செல் ஆகிட்டே இருக்கு, அதனால ஓகே செஷன் முடிவு வரையும் பாருங்கன்னு. இல்லைன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அதெல்லாம். எனக்கு இப்போ இவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சுன்னு ஓகே க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட எய்ம் எப்பவுமே 2 to 3 hour ஏன்னா உங்களுக்கு 4.7 hour லண்டன்ல போட்டு நைட்டை முடிச்சிருப்பீங்க. செஷன் முடியும் போது நைட் ஒரு 9 மணிக்கு நம்ம இந்தியாவில் க்ளோஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். இது வந்து 4.7 hour. இங்க எதுவுமே பண்ணல நம்ம பெருசா. நம்ம செல்லுன்னா நம்ம பெருசாலாம் எதிர்பார்க்கல. நம்ம என்ன நினைச்சோம், மார்க்கெட் 5000 வரட்டும், அங்க வந்து பை ஆச்சுன்னா மிச்சதெல்லாம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் செல் ஆகி தானே ஆகணும். லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா ஈக்குவல் ஹோஸ் தானே இருக்கு. என்ன ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியாரே நான் தான் வேணும்னு சொல்லுவேன், அதனால 1 hour மார்க் பண்ணேன். ஆனா அந்த 1 hour பீடியார் தான் மார்க்கெட் போறல. 15 மினிட்ல வந்து பல தொட்டிருக்கு, எக்ஸாக்டா 2 o'clock தொட்டிருக்கு. எக்ஸாக்டா 2 o'clock வந்த உடனே என்ட்ரி எடுக்க முடியுமா? முடியாது. பிஃபோரா வந்து எடுத்துக்கலாம், ஆனா 2 o'clockன்றது நல்ல டைம் தான். பட் நம்ம ரொம்ப இயர்லியாவும் எல்லா நேரமும் உட்கார முடியாது. இது ஓகே, அக்செப்டபிள் என்ட்ரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லண்டன் மார்க்கெட்ன்றது வந்து நீங்க 5 நாள் உட்காரீங்கன்னா ஆத்தர் 2 நாள் என்ட்ரி தரும், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க 5 நாளா உட்காந்து தான் ஆகணும். நீங்க யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, கோல்ட்லாம் பண்றீங்கன்னா எல்லாமே நியூயார்க்ல வரும்னு தான் எதிர்பார்க்கணும். லண்டன் நியூயார்க் கலந்தா மாதிரி தான் ஒரு என்ட்ரி. இங்க நான் லண்டன்ல விட்டுட்டேன், நியூயார்க்ல எப்படி எடுக்குது அந்த கேள்வி வருமா? ஒரு செஷன் முடிஞ்சு இன்னொரு செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்பல்சரி நீங்க 4 hour ஒன்ஸ் போகணும், திருப்பி 1 hour ஒன்ஸ் போகணும்.
ஏன்னா எதுனா புதுசா பிடிஆரே ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வரதுக்காக. புரியுதுங்களா? இப்போ 4 ஹவர் போறேன், நான் எடுக்கல, நான் லண்டன்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து தேவையில்ல நியூயார்க்ல என்ட்ரி நியூவா நான் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா டிபி எங்க போகும் தெரிஞ்சு போச்சு. அதனால இது பாருங்க, பயங்கரமான ஒரு செல் கேண்ட் 1 to 5 முடிஞ்சிச்சு. 1 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5 o'clock முடியும். ஆனா நம்ம நெக்ஸ்ட் உள்ள போக வேண்டிய டைம் 8 o'clock தான். திருப்பி இதை பாருங்க, 5 to 9 கேண்டில் இது 5 o'clock ஸ்டார்ட் ஆயிட்டு 9 o'clock முடியுது. பட் நம்மளுக்கு 8 o'clock உள்ள போகும். அப்போ இதுல 3 hours முன்னாடி முடிஞ்சிருச்சு இல்லை, அது 1 hour டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம்ல. 5, 6, 7 இந்த 8 o'clock இருந்து பார்க்க போறோம். 100% ஷுவரா நம்ம இதை மார்க் பண்ணி வைப்போம். சும்மாவது மார்க் பண்ணி வைப்போம், அங்க இன்கேஸ் போனா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எதனா எஃப்இஜி இருக்கா? இல்லவே இல்லை. தெரியுதுங்களா? இங்க எதுவுமே இல்லை. 8 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 8 o'clock பிளைண்டா உள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம், நான் சொன்னால மேல அந்த 1 hour தொடும் தான் நம்ம எதிர்பார்த்திருப்போம். இதோ இந்த கேண்டில் இப்போ இங்க இருக்க எஃப்இஜி மார்க்கெட் தொட்டுருச்சு. மேபி இங்க போலாம், போவாமே இப்படி வேணாம், இது நம்ம கையில கிடையாது. அப்போ நம்ம நியூயார்க் எப்படி தெரியுமா பார்க்கணும்? ஜஸ்ட் ஒரு லோவர் லோ வெயிட் பண்ணுங்க, சிம்பிள். லோவர் லோவே இல்லாம நீங்க போயிட்டு அந்த கன்சல்டேஷன்ல ட்ரேட் பண்ணீங்க, நான் நம்பினேன், நான் இங்க இருந்து விழுன்னு எதிர்பார்த்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு லோவில் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு 8 o'clock எங்க ஸ்டார்ட் ஆகுது? நான் 8 o'clock தானே ப்ரீவியஸ் லோ. இந்த உடைக்கிறானா? உடைச்சாச்சு. பிடிஆர் இருக்கா? இருக்கு. அப்படியே என்ட்ரி எடுக்கலாம். புரியுதுங்களா? இது எதுவுமே இல்லாம அப்படியே போய் எடுக்கிறீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன் நான் இது எடுக்கணும்னு சொல்றேன்னா, ஸ்ட்ரக்சர் மேக் ஆயிடுச்சு, அங்க பிடிஆரே இருக்கு, அங்க இருந்து மார்க்கெட் போகும். இதான் எய்ம். ஓகே, ஃபெயிலியர் ஆயிடுச்சா நீங்க எதுவும் பண்ண முடியாது. திருப்பி இங்க இருந்து வந்தா நம்ம எடுத்துக்கு தான் போறோம். ஆனா அது மாதிரி நடக்குமானா மேக்ஸிமம் நடக்காது. மார்க்கெட் வந்து எல்லாரும் இருக்கும் போது அப்படியே தான் போகவே கண்டி ஒரு வாட்டியும் உங்களுக்கு ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துலாம் போகாது. அந்தந்த நியூவா ஃபார்ம் ஆகிற லோவர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். அங்கே பிடிஆர் இருந்தால் நீங்க எடுத்துக்கலாம் கில் ஜோன். அதனால ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, கில் ஜோன் இதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? டைம் 10:15, அரௌண்ட் 9:50 to 10:10 வந்து மேக்ரோ டைமிங். ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்ரோவே அதுதான், 9:50 to 10:10 தான். ஸோ மேக்ரோஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், என்ட்ரி வந்து ஃப்ரேம் பண்ணி தரும்னு சொல்லியிருந்தோமா. எஸ்எல் தென் டிபி ஆஸ் நம்ம இது வரையும் வைப்போம். ஒரு செஷன் முடிவு வரையும் தான் உட்காந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். செஷன் வந்து 12 o'clock வரையும் பாருங்க. பார்க்கலாம், நீங்கள் 12 o'clockன்றது உங்களுக்கு 9:30 தான். நீங்கள் இன்னும் 1 hour கூட எக்ஸ்ட்ரா பார்க்கலாம், மார்க்கெட் அங்கே கரெக்டாக போகுதுன்ற பட்சத்தில். அவுட் ஆஃப் கில் ஜோன் ஹோல்ட்லாம் பண்ணலாம் கைஸ். ஓகே, இங்கே தான் இருக்கு, இல்லை எனக்கு 2 hour மினிமம் வேணும், உட்காந்து பார்ப்பீங்க. போகுது, சம்டைம்ஸ் போகாது, ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1 hourலேருந்து க்ளோஸ் பண்ணணும். இனிமேல் லாஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க. எதனா ஒரு ப்ராஃபிட்ல வந்து அக்கௌண்ட் வச்சு முடிச்சிருங்க. லாஸ் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ப்ராஃபிட்டபிள் பொசிஷன் லாஸாக மாற்ற விடாதீங்கன்ற. எனக்கு எப்பவுமே 4 hour தான் வேணும், 3 hour தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்றேன். இப்போ லண்டன்ல எடுத்திருந்தாலும் அவனுக்கு ஒரு 4 hour ஆகும், புக் ஆயிருக்கும். நியூயார்க்ல எடுத்திருந்தோம்னா ஒரு 2 hour புக் ஆயிருக்கும். இதான் என்ட்ரிஸ். ஓகே, நான் இப்போ லண்டன்லேயே வந்து நடுவில் இன்ட்ராடே முடியும் போதே க்ளோஸ் பண்ணிட்டா, எனக்கு அந்த கில் ஜோன்ல க்ளோஸ் பண்ணிட்டா திரும்பி பட்டனா அது உங்க விருப்பம். ஓகேங்களா? லண்டன் டு நியூயார்க் ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதுல உங்க விருப்பம். நியூஸ் இருக்கும் போது ஹோல்ட் பண்ணாதீங்க. நியூயார்க்ல நியூஸ் இருக்கு, நியூயார்க்ல வந்து இந்தியன் டைம்ல 6 மணி நியூஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு லண்டன்ல எடுத்து லண்டன்ல க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஆகல. ஒரு சில நியூஸ் உங்களுக்கு நல்லா சாதகமா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸை தூக்கி கொடுக்கும், ஒரு சிலது மொத்தமாக கொண்டு முடிச்சிடும். அதனால நமக்கு தெரியாது, அதெல்லாம் வெயிட் பண்ணணும். இனிமேல் தான் கற்றுக்கணும்னு சொல்ல வரேன். ஒரு டே முடிஞ்சிச்சு, மறுடே ஸ்டார்ட் ஆக போறீங்கன்னா அகைன் டே டைம்ல போயிட்டு எப்படி தான் முடிஞ்சதுன்றத பாருங்க. நல்லா முடிஞ்சிருக்கா? பயங்கர பியரிஷ் கேண்டிலா? சரி, ஓகே. அடுத்தது 4 hours போகணும். 4 hours போயிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரிகர் ஆகுது. அது வந்து பை ஆனா பார்க்கலாம். அப்படி பை ஆகலாம், அடுத்த செல் டார்கெட் எங்கன்னு தெரியணும்ல. இந்த லோஸ் இது மார்க் பண்ணிட்டோம். சிம்பிள் கைஸ். டைம் பாருங்க, மண்டே 17, அடுத்தது 21, அடுத்தது 1. இந்த 1ல 1 hour கைஸ் தான் உள்ள போக போறோம். நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம், இந்த எஃபிஜியாவது டேப் ஆகுமான்னு எதிர்பார்ப்போம் 100%. இதை போய் மார்க் பண்ணி வச்சுட்டு எனக்கு டியூஸ்டே இங்க வந்து மார்க்கெட் நல்லா மேலே போய் இங்க தொட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கும்னு சொன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. ரேரு, ரொம்ப ரேர். இதை மார்க் பண்ணி வைப்போம். இதுவே தொடலை, என்ன பண்றது, இதுவே தொடலை. இங்கேயுமே நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இந்த 1 hourமே. எப்பவுமே மார்க்கெட்ல 1 hour முடியுதுன்னா ஒரு 1 hour டைம்ல போயிட்டு வரணும். புரியுதுங்களா? அப்படி போயிட்டு வரதுக்கான காரணமே இந்த ஸ்வீப் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு தான். அழகா இருக்கா அந்த ஸ்வீப்பு? இது அப்படியே நீங்க 15 மினிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, மார்க்கெட் ஸ்வீப் அடிச்சு தான் வந்திருக்கு, எஃபிஜியானாலும் கரெக்டா ஸ்வீப் அடிச்சு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் ஸ்வீப் அடிச்சுட்டு தான் கீழே விழுது. அப்போ நாங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வரணும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். அடிக்கடி ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணிட்டே இருப்பேன் நான். இப்போ நான் திருப்பி 1 hour போய் பார்க்குறேன். நல்ல கன்சிடரேஷன் தான், ஈக்குவலாகி தான், நான் இல்லைன்னே சொல்லலை. கம்பல்சரி மார்க்கெட் அந்த ஈக்குவலை ஸ்வீப் அடிக்கணும் தான், அடிக்கலையே. நம்ம எதுவுமே பண்ண முடியாது அங்கே. ஓகேங்களா? நடக்கலன்னா அவ்வளோதான். இப்போ நமக்கு இது வந்து ரிஸ்கி என்ட்ரியா கன்சிடர் ஆகும். அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பயத்தோட தான் இருக்கும், ரிஸ்கியா கன்சிடர் ஆகும். ஈவன் தோ லிக்விடிட்டி இருக்கு, எம்எஸ்எஸ் இருக்கு, பிடிஆர்ஐ இருக்கு, ஆனா ரிஸ்கி அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இல்ல இப்போ இங்க இருக்கக்கூடிய கேண்டில் இந்த 13 டைம்ல இருக்கக்கூடிய கேண்டிலுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கு, ஸ்வீப் ஆகல. ஜிபிபி வந்து 13 கேண்டில் ஹையர் ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா அது எஸ்எம்டி. அப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் எஸ்எம்டின்னு சொல்லிட்டு. இது என்ன கேண்டில் 13 டேட் என்ன 13 ஜிபிபி எடுத்துக்கலாம். 28 தான். அந்த செஷன் அன்னைக்கு வரைக்கும் அதுவும் ஸ்வீப் ஆகல. அப்ப நீங்க எதுவுமே பண்ண முடியாது. எஸ்எம்டியே இங்க மேக் ஆகலன்றதா நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நல்ல எஃபெக்ட்ஸ் ஆன பெருசா எஸ்எம்டில கண்டிக்க மாட்டேன், நிறைய வந்துட்டே இருக்காது. ஓகே, இப்போ நீங்க பாருங்க டியூஸ்டே இது டிடிஓ அதை விட்டுறலாம். அங்கேயோ எஃப்இ தாங்க, டிடிஓவே ஒரு என்ட்ரி தான். டிடிஓ டைம்ல நம்ம உள்ள வரவே மாட்டோம். ஏன்னா அது இந்தியாவில் காலை 9 மணி தான். ஓகே, 1 2 3 எஃப்இஜி ஆர்டர் ஃப்ளோ ஃபால் ஆச்சு. இது மொத்தமா ஈக்குவலா இல்லை, இது எல்லாத்தையும் எடுத்து இந்த கேண்டில் எடுத்து ஸ்வீப் ஆயிடுச்சு. இதனால இந்த எஃப்இஜி தொட கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 15 போலாம். தெளிவா இருக்கா ஏஷியன் மார்க்கெட்டு? இது வந்து லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன் அவங்க சொல்லியிருக்கேன். லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன் என்ன ஞாபகம் இருக்குங்களா? அக்யூமுலேஷன் இருக்கும், எம்எஸ்எஸ் இருக்கும், ஹெச்டிஎஃப் எல்லாமே கரெக்டா இருக்கும் லிக்விடிட்டி உட்பட. ஆனா ஒரு மேனிபுலேஷன் மட்டும் ஸ்ட்ரக்சர் வைஸ் இருக்காது, டிடிஓ வைஸ் இருக்குதா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ எங்க ஃபுல்லா கன்சல்டேஷன். ஒரு ஸ்வீப்பை மேல அடிச்சுட்டு வந்தா எல்லாருமே என்ட்ரி போவீங்க. உங்க எல்லாருக்குமே அது நல்லா மைண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும். PO3 ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஸ்வீப்பை மட்டும் போட்டிருந்தா இது செம என்ட்ரி ப்ரோ. உங்களுக்கு தோணுமா டிஸ்ட்ரிபியூஷன் திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூஷன் வேற ஆயிருக்கு. ஆனா அதான் நடக்கலையே. அது என்ன பண்ணுச்சு? ஸ்வீப்பே இல்லை. ஸோ லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன் அது. இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? அக்யூமுலேஷன் எம்எஸ்எஸ் பிடிஆர் டேப் எப்போ 1:30 மணிக்கு நம்ம எடுக்க முடியாது. அப்போ அடுத்தது மார்க்கெட் எப்போ 2 மணிக்கு ஓப்பன் ஆகுமா? ஆனா அங்கேயே இருக்கு, ஸ்டில் அங்கேயே இருக்குன்னா நீங்க யோசிக்கலாம் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. அப்போ 5 மினிட்ல போய் ட்ரை பண்ணு, 15ல பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைம் ஃப்ரேம்ல சுத்திட்டு இருக்குன்னா 5 மினிட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், 15 மினிட்ல வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, 5 மினிட் போங்க, தப்பு இல்லை. போயிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க, ஈஸியா என்ட்ரி கிடைக்கும். இப்போ பாருங்க இங்க கிடைக்குதா? மார்க்கெட் டேப் ஆச்சு கைஸ், இந்த லோ எடுத்துச்சு, இங்க வந்தாச்சு. இப்போ பாருங்க இந்த லோவும் இந்த லோ ஈக்குவல் லோ வேற. அப்ப இங்க வந்து பையாவது வாய்ப்பே இல்லை. நான் எஃப்இஜி காய், இந்த ஓபி தொட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா எஃப்இஜி தொட்டு விழுந்தா என்ன பண்றதுன்னு சொன்னா எஃப்இஜி உள்ளே போயிடுவேன். ஸோ எஃப்இஜி நான் மார்க் பண்ணிடுறேன். இதை மார்க் பண்ணுங்க. டைம் பாருங்க 2:10. SL 80. ஓகே, டிபி எங்க ப்ரோ வைக்கிறது? சிம்பிள், 1 hour 4 hourல ஆல்ரெடி வச்சுட்டு வந்துருந்தோம். நம்ம தான் வைக்காம வந்துட்டோம். அதாவது இங்க வச்சுட்டோம், ஓவராலா வச்சுட்டோம். அதை தவிர்த்து டிபி ஆட்டும். மார்க்கெட் இங்க இருக்கா? நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் கைஸ், இந்த எஃப்இஜி இருந்து பை ஆகுமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எஃப்இஜி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவீங்க. டிபியா தப்பே கிடையாது, அது மாதிரி பண்ணலாம். பிடிஆர்எஸ் ஹை டைம் ஃப்ரேம், பிடிஆர்எஸ் லோ டைம் ஃப்ரேம் வந்து டிபியை கன்சிடர் பண்ணி வைக்க முடியுமானா வைக்கலாம். ஓகே, என்ன பண்ணுங்க, இங்க வைங்க, இது வரைக்கும் வைங்க. மிச்ச சொச்சத்தெல்லாம் எல்லாமே கரெக்டா நம்மளால பிடிக்க முடியும். இதை பிடிப்போம்லாம் சொல்ல முடியாது. அந்த மொமெண்டம் நம்ம கொஞ்சம் உள்ள இருந்திருப்போம், அவ்வளவுதான். இப்போ பேக் டெஸ்ட் தானே, முடிஞ்ச சார்ட் தானே, நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. முடியாத சார்ட்டை சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். இப்போ இங்க எல்லாமே வந்து முடிஞ்சு போயிட்டு டக்குன்னு சொல்றோம். அங்க எல்லாம் பார்ட் பை பார்ட்டா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி போயிட்டு இங்க மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா 1 hour 4 hourல ஃபியூச்சர் மார்க் பண்ணி வைப்பேன். இது நல்ல கன்சிடரேஷன் நிறைய சந்தோஷமா இருக்கு. ஆனா மேனிபுலேஷன் இருக்காது. எம்எஸ்எஸ் இருக்கும், பிடிஆர் இருக்கும், ஆனா ஸ்ட்ரக்சர் மேனிபுலேஷன் டிடிஓ பண்ணிடுச்சு. ஓகே சூப்பர். அப்ப நான் 2 மணிக்கு வரேன், திருப்பி ஒரு எம்எஸ்எஸ் வச்சு தொடுது, ஏடு பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்றதுதான் நடக்குது. சாரி, அது நடக்குதான் நம்ம பண்ணணும். 5 year கைஸ்.
இப்போ அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மூவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சி வைப்பீங்க 6R, அவ்வளவுதான். எல்லாராலும் எக்ஸாக்டாலாம் பிடிக்க முடியாது. 5Rன்னு வச்சுக்கலாமே, 5.3 குட் RR. நீங்க எஸ்டே லண்டன்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 4R புக் பண்ணிருப்பீங்க, நியூயார்க்ல ட்ரேட் பண்ணா 2R புக் பண்ணிருப்பீங்க, இல்ல ரெண்டுத்தையும் நான் ட்ரேட் பண்ணோம்னா அது 4R 2R சேர்ந்த மாதிரி புக் பண்ணிருப்பீங்களா? அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், லண்டன்ல ஒரு 4R, இங்க ஒரு 5R, அவ்வளவுதான். இது 9R. இல்லையா அந்த லண்டன்ல 2R கம்மி பண்ணுங்கன்னா ஓகே, இங்க 7R, எல்லாமே ஓகே தான். பெர் வீக்குக்கு நீங்க 6R பண்ணா போதும். 0.5% ரிஸ்க் எடுத்து 3R எய்ம் பண்ணீங்கன்னா 2 ட்ரேட்ஸ் போதும். 1.5% பெர் ட்ரேட் ப்ராஃபிட், அனதர் ட்ரேட் 1.5%. ஓகே, நான் கேட்கறது 6R, அது ரெண்டே ட்ரேட் 3 தான் வரணுமா? இல்ல கிடையாது. நீங்க வந்து இப்போ 3 2R ட்ரேட் கூட தான் இருக்கலாம். தட்ஸ் இட், ஃபைன். ஓகே, எனக்கு தேவை அட் த எண்ட் ஆஃப் த வீக்ல நம்ம 6R ப்ராஃபிட் இருக்கணும். 0.5% ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% அக்கௌண்ட் பிளஸ்ல இருக்கும். பெர் வீக் 3% மீன்ஸ் 4 வீக்ஸ் 12%. ஸோ ஆன் ஆவரேஜா நீங்க 12 பண்ணலன்னா கூட பரவாயில்ல. எப்படின்னா ஒரு 8% அது மினிமம் பண்ணுவீங்க. ஓகே ஷூர், ஐம் ஷூர். 6 to 8% கூட உங்களுக்கு வந்து 100Kல $6,000 to $8,000, 50Kல $3,000 to $4,000, 25Kல அரௌண்ட் ஒரு 1,500 to $2,000. எல்லாமே பெட்டர் தென் யுவர் 9 to 5 ஜாப். தட்ஸ் இட். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு போதுமானா போதும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மீன்ஸ் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கு தேவையான இருக்கு. நம்ம பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ யூரோ யூனிவர்சிட்டியில 2 நாள்ல முடிஞ்சிருச்சா? இது உங்களுக்கு இத்தனைக்கும் லண்டன் டைம் பார்த்துக்கோங்க. 2:10 ஸ்டார்ட் ஆயிட்டு 2:55 முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் நல்லா போட்ட உடனே கடன் மார்க்கெட் இறங்குமானா இறங்காது. உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லா ஹெச்ஆர், அதனால இந்த எல்லா லெஃப்ட் சைட்ல போன ஹெச்ஆர் வந்து ஒரு வாரமா ஆயிடுச்சு. அப்ப அந்த ஒரு வாரமா பை பண்ணாலும் பொறுமையா இருந்தா பை ஆயிருக்கும். மார்க்கெட்ல பேஷன்ஸா இருந்தாதான் ப்ராஃபிட் மேக் பண்ணிருப்பான். இப்போ இந்த மாதிரி செல் பண்ணவனா ஜாலியா இருப்பான். இதே மாதிரி மறுவாரம் நடக்கும்னு நடக்காது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் உங்களுக்கு வரணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல ஸ்டேபிளா ஒன்று நடக்குது அப்படின்னா எல்லாருமே வின் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா. ஓகே, இப்போ லண்டன் முடிஞ்சிருச்சு, 4 hour எஃபிஜி தொட்டாச்சு, டே டைம் ஃப்ரேம் வேற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையில எதிர்பார்ப்போம். அங்கதான் கைஸ் நீங்க உங்க மைண்டுக்கு சொல்லணும், ஈக்குவல் லோ இங்க இருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆகாதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதை தவிர்த்து அங்க வேற எதுவுமே நல்ல ரீசன் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் என்னோட யோசிப்பாங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம் மேல போய் இப்படி கீழே வருமானா? அதெல்லாம் டவுட். இங்க வந்தாலே பெரிய விஷயம். சும்மா மேல அடிக்க மாட்டாங்க கரன்சியை. புரியுதுங்களா? ஓகே, இங்க கிரியேட் ஆயிருக்கு. சூப்பர். இதை பாருங்க, 4 5 6 அகைன் 7 அவுட் ஆஃப் கில் ஜோன் முன்னாடியே இருக்காச்சு. இப்போ இங்கதான் 8 ஸ்டார்ட் ஆகும். இந்த எஃபிஜியே வந்து இந்த 8 o'clock உங்களுக்கு மார்க்கெட் 8 to 9 முடிஞ்ச பிறகு 9 o'clock நீங்க அகைன் 1 hour வந்து போனா இங்க எஃபிஜி இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நான் வேற எதனா பிஆர்எஸ் மார்க் பண்ணி வைக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இதை மார்க் பண்ணுங்க, இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். அதையும் தாண்டி மார்க்கெட் உள்ள போகுதுன்னா பாடியில வந்து அந்த ஓபியை போட்டு வைங்க. வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு வைங்க. ஓகே, டே 15 வச்சாங்க. இது லோவர் லோ. சரி, இப்போ இங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க அழகா போயிட்டு ஒரு ஸ்லூ போடுங்க. 0.5 ரெண்டுமே மேலதான் இருக்கு. இதை எடுத்துருங்க, இது உங்களுக்கு தேவையில்லை. இதை எடுத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன தெளிவா இருக்குன்றது புரியும். அழகா ஒரு எஃபிஜி இருக்கு. சரி, இப்போ இங்க ஒரு டவுட் வரும், ஏன் இந்த எஃபிஜி போய் மார்க் பண்ணாம இதை மார்க் பண்ணி? நான் எக்ஸ்ட்ரீம் டீப் டிஸ்கவுண்ட் டீப் ப்ரீமியம் நான் போக மாட்டேன். எப்பவுமே நான் அதை போக மாட்டேன். இது ரொம்ப உள்ள இருக்குன்னா நான் போக மாட்டேன். வெளியே இருக்கிட்ட ஓகே, நீங்க எஸ்எல் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே ஓகே, நான் கன்ஃபர்மேஷன் பார்த்து கூட திருப்பி எடுத்துப்பேன். ஆக மொத்தம் மார்க்கெட்டே போல, உங்களுக்கு என்ட்ரியே இல்லை. சிம்பிள், வேலை முடிஞ்சுதா? நியூயார்க்ல என்ட்ரியே இல்லை. புரியுதுங்களா? மறுநாள் போயிருக்கு, அது மறுநாள் யூஸ் ஆகும், அப்ப பாத்துக்கலாம். பெரிய திருப்பி அனலைஸ் பண்ணோம், டெலிட் பண்ணி வச்சா தானே டேல போனோம் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். ஓகே, டே போங்க கைஸ். நீங்க எங்கேயுமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இன்க்ளூடே பண்ணல. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் எடுப்பேன். நீங்களும் ஃபண்டமெண்டல்ஸ் இன்க்ளூட் செய்ய தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். சி டியூஸ்டே ஆல்சோ குவைட் நைஸ், நல்லா தான் இருக்கு. நம்ம இப்படி பார்த்தோம்னா என்ன நினைப்போம்னா 1 2 3 ஐஆர்எல் இருக்கே, இப்போ வெனஸ்டே போயிட்டு தொடுமான யோசிப்போம். தொட்டா ஓகே சந்தோஷம், தொடர்ந்து அது பண்ண முடியாது. புரியுதுங்களா? வெனஸ்டே 30 ஜூலை எஃப்ஓஎம்சி இந்தியன் டைம்ல நைட்டு 11:30 மணிக்கு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். 12 மணிக்கு கரெக்டா நடுராத்திரி 12 மணிக்கு பிரஸ் மீட்ல பேசுவாங்க. இது நியூயார்க் டைம்ல 2 PM. ஓகே, மதியானம் 2 மணிக்கு டக்குன்னு நியூஸ் வந்துடும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி, ஏறுதா இறங்குதா மெயின்டைன் ஆகுதான்னு. 1/2 மணி நேரம் கழிச்சு 6ஆம் அவர் வந்து
சொல்லுவாரு 2:30 மணிக்கு அமெரிக்கா நியூயார்க் டைம்ல மதியானத்துல பிரஸ் மீட்டை கான்ஃபரன்ஸை சந்திச்சு we are aiming for the maximum employment at the stable price ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு கிளம்பிடுவார். யாருன்னா ஜெரம் பவுல். ஓகே, ஸோ இந்த 30th பாருங்க. இதே மாதிரி ஐஆர்ல வந்து ஜிபிபிலையும் ஃபார்ம் ஆயிருக்கான்னு சும்மா போய் செக் பண்ணுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஃபார்ம் ஆனா ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். அதுக்காக சொல்றேன். 28 29 30 சூப்பர். இப்போ இதுதான் எஸ்எம்டி. இங்க வந்து எனக்கு ஸ்வீப் ஆச்சு. ப்ரீவியஸ் டே ஐஆர்ல தொட்டுருச்சு. 29ஆம் தேதி ஹைய 30ஆம் தேதி ஹை போய் கிராஸ் பண்ணிடுச்சு. ஆனா எனக்கு யூரோல வந்து கிராஸ் பண்ணல. இது எனக்கு எப்போ ப்ரோ தெரியும்னா நம்ம தான் வரைஞ்சி வைக்கணும். யூரோ பண்ணீங்கன்னா யூரோ மட்டும் பண்ணக்கூடாது, ஜிபிபியும் பண்ணணும். கேக்குதுங்களா? ஓகே, யூரோ பண்றோம்னா ஜிபிபி நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் ஜிபிபி நம்மளுக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா கம்பாரிசனாவது பார்க்கணும். ஓகே, அந்த லைவ் மார்க்கெட்ல இது நடக்கும். 29th ஐஎஸ்பி பார்த்து லைவ் மார்க்கெட் நடக்கும். அப்போ அவங்களுக்கு அவ்வளவு பொறுமை இருக்கணும். அப்பப்போ போய் செக் பண்ணணும். ஓகே, அப்படியே நான் 4 hours சொல்ல போறேன். இந்த ஐ இன்னும் கூட எடுக்கல மார்க்கெட், இப்போ வரையும் கூட எடுக்கல. அதே மாதிரி நான் அங்க போய் பார்ப்பேன் 4 hours 17 எடுத்துச்சு. அப்ப இது நீங்க லைவ் மார்க்கெட்ல பார்க்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வெனஸ்டே தான் சொன்னேன், இங்க உங்களுக்கு முன்னாடியே தொட்டாச்சுன்ற 17 நீங்க உள்ளே இல்லையே. நீங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே வரீங்க. அப்ப நீங்க வரும்போதே பார்த்துடலாம்ல. இந்த ஜிபிபி யூஎஸ்டின்ற பேர்ல டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு மார்க்கெட் ஐயால் ரீச் ஆயிடுச்சு. யூரோ யூஎஸ்டி பேர்ல டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ஐயால் ரீச் ஆகலன்றத நீங்க ஃபர்ஸ்டே போய் பார்க்கலாம்ல. இங்க பாருங்க, இந்த 17 பாருங்க, டியூஸ்டேயோட 17 எங்கேயோ இருக்கு. ஐயாயிரம் இங்க இருக்கு, டியூஸ்டேயோட 17 இங்க கீழே இருக்கு. 17 21 1 எல்லாமே கீழே தான் இருக்கு. ஆனா இங்க எல்லாமே மேலதான் இருக்கு. அப்போ உங்களுக்கு கம்பல்சரி தெரியும்ல. அதாவது எஸ்எம்டி இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஒன்றும் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், இங்க மார்க் பண்ணியிருந்தோமா, அவன் என்ன பண்ணான்னா எக்ஸ்ட்ரீம் ஓபி இப்படி தொடட்டான். எக்ஸ்ட்ரீம்லி ஓபி. இது எப்படி இப்போ சொல்றீங்கன்னா அவுட் ஆஃப் கில் ஜோன் தானே. அவுட் ஆஃப் கில் ஜோன்ல தொட்டது வந்து நீங்க உள்ள வரும்போதே பாத்திர தானே போறீங்க. அப்ப இங்க இருந்து 15 மினிட்ல போய் பிடிக்க வேண்டிய கடமை. அரௌண்ட் இது வரைக்கும் இந்த ஃபால்னா எஃப்ஓஎம்சி நைட்ல ஆனது. நம்ம அதை இந்த உள்ள இருக்க போறது கிடையாது. என்ட்ரினா க்ளோஸ் பண்ணுறோம். ஆக்சுவலா எஃப்ஓஎம்சி நீ ட்ரேடே பண்ணக்கூடாது. நான் தான் உங்களுக்கு எடுத்தேன். இந்த மொமெண்டம் இருக்கு. அந்த மொமெண்டம் இருக்கா இல்லையான்றத நம்ம எப்படி சொல்றோம்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஃபாலோ ஆகிட்டு வரதுனால நம்ம லிக்விடிட்டி ஈக்குவல் லோவா இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். சரி, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். டேட்டா ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு சொல்லிட்டு எஃப்ஓஎம்சி ரேட்டை மாற்ற மாட்டாங்கன்னு. அதனால நான் நோ ப்ராப்ளம் சொல்றேன். அக்யூமுலேஷன் இங்கேயும் ஸ்ட்ரக்சரல் மேனிபுலேஷன் கிடையாது. டிடிஓ ஆனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுவும் இல்லையா, இது லண்டன் டிலேடு ப்ரோட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இன்ட்ராடே ப்ரொஃபைல் படி ஹையர் டைம் ஃப்ரேம்ல கரெக்டா இருக்கு. டிபியும் பிடிஆர்ஏவும் சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். 12 மணி. ஓகே, செல் கேன் ஓப்பன் ப்ரைஸ் இங்கே தான் இருக்கு. ஆயிடுச்சு, மேனிபுலேட் ஆயிடுச்சு. அந்த கேண்டோட ஓப்பன் ப்ரைஸுக்கு மேல மார்க்கெட் போயிடுச்சு. ப்ரைஸ் இதை போயிருக்கு, 3 வாட்டி போயிருக்கு. மேனிபுலேட்டட். ஏன் நான் செல் பார்க்கறேன், அதனால பைஸ் பண்ண மேனிபுலேட்டட்னு சொல்ல வரேன். கிளியர். ஹையர் லோன் வந்து இங்க லோவர் லோவா மாறுது பக்கா. பட் நம்ம உள்ள வரது 2 o'clock தானே. 2 o'clock இதை ஸ்டார்ட் ஆகுது. 2 o'clock ஸ்டார்ட் ஆகும்போது எம்எஸ்எஸோட ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பிடிஆர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் கொஞ்சம் சின்ன பிடிஆர். நம்மளுக்கு அதோட டவுட்லாம் வரும். நம்ம ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது ஹையர் டைம் ஃப்ரேம். கிளியர். நான் என்ன சொல்றேன், மார்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த எஃபிஜி மார்க் பண்ணுங்க. அப்படியே எடுக்கணும், எடுத்துடலாம். தப்பே கிடையாது. ஏன்னா 1 hourல ஓபி. ஓகே, எம்எஸ்எஸ் இங்க ஆயிருக்கு, இங்க எஃபிஜி இருக்கு. உங்களுக்கு கரெக்டா டிடிஓட மேனிபுலேஷனும் அந்த பிடிஆர் டேப்பும் ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்கு பக்கா. இதுலயும் சின்ன டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணி ஐஓஎஃப்டி அடிச்சோன்னு எடுத்துக்கோங்க. 15லயே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் 5 minute போய் பார்ப்பேன். இங்க 15லயே ஒன்னே கிடைச்சிச்சு. ஓகே, 4 o'clock கிடைச்சோம். உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகுது 5 o'clock ஆச்சு. இதெல்லாம் நீங்க ஹோல்ட் பண்ணா மட்டும் தான் ப்ராஃபிட் தரக்கூடிய ட்ரேட். நியூயார்க் வரைக்கும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா டிபி வந்து வெயிட்டா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், 15ல இருந்து திருப்பி ரீஎன்ட்ரி பாருன்னா 5 minute போய் பார்ப்பேன். நான் 15லயே கிடைக்கும், லேட் ஆகும்ல. அதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 minute ஐஓஎஃப்டி அகைன் எம்எஸ்எஸ் எல்லாம் பார்க்க கூடாது கைஸ். நம்மளுக்கு எல்லாமே பக்காவா கிடைச்சிச்சு. திருப்பி எம்எஸ்எஸ் கிடைக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் ஐஓஎஃப்டி தான் ஏம் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் 1 hourல போயிட்டு ஓபி மார்க் பண்ணிட்டேன். 15 minute எம்எஸ்எஸ் ஐடிபிடி எடுத்துச்சு. எனக்கு டவுட்டா இருக்கு அதன் மேல எடுக்கிறதுக்கு. திருப்பி கன்ஃபர்மேஷன். ஆனா எம்எஸ்எஸ் எனக்கு தேவையில்லை. கொடுத்தா ஓகே, பட் எனக்கு ஐஓஎஃப்டியே போதும்னு சொல்றேன். இப்போ இந்த என்ட்ரி நான் வந்து 100% ஷோரா எடுத்தே ஆகணும்.
எப்போதோடது இந்த இடத்துல 4:35 மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகுது. ஓகே 4:35ன்றது உங்களுக்கு மதியானம் ஒரு 2:30 மணி வரும் இந்தியன் டைம்ல. 2 மணி வரும். இது வரையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக போதும். நான் இந்த கேண்டில் தான் போயிட்டு நான் பேச வச்சுட்டு வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க, சும்மா இருக்கிறதுல சிம்பிளான டிபி சும்மா ப்ரீவியஸ் அதை வச்சு விடுவாங்க போகிற போக்கில் வட்டி படிக்கணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்தாலே உங்களுக்கு 5 அதை அடிக்கவும் உங்கள் டைம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அப்போதான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுதா, தாராளமாக போல் பண்ணது தப்பு இல்லை. எது வரைக்கும் 4 மார்க் பண்ணிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும். ஆனால் 4 மார்க் பண்ணது விக்கா இல்லை பாடியான்னு போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா விக் இருந்ததுன்னா பாடி டார்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. விக் வரைக்கும் மார்க்கெட் ஃபஸ்ட்டு போய் டிபி அடிக்கணும்னா நம்ம பாடியிலேருந்து வெளியே வந்துடலாம். அட் லாஸ்ட் வரையும் நான் வச்சிருக்கேன். அதானே? ஆமாம். ஆனால் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன் சொல்கிறேன். நான் இதை கூட வைக்க மாட்டேன். இந்த மாதிரி எதனா ஒரு டிபி ஈஸி டிபி வச்சுட்டு வந்துடுவேன். அதுதான் வைக்கணும். 2 டிபி வைப்பேன். எந்த டிபி ஹிட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் உட்காந்து பார்ஷியல் புக் பண்ணுவேன். இன்னொரு டிபிக்கு அது வேகமாக போச்சுன்னா 100% பொசிஷனும் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணலாம். ஆனால் எல்லா நேரமும் முடியாது, வெளியே வந்தால் ஆகணும். இந்த மாதிரி கைஸ் அது ரீச் ஆகும்போது 9 o'clock ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணுவேன் கைஸ், 100% சொல்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ வந்துருச்சு இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத செய்ய மனசு. பட் இந்த கன்சாலிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதில் கம்பல்சரி வெளியே வந்துடும். ஏன்னா அவ்வளோ கன்சாலிடேட் ஆகும்போது ஓகே அவ்வளோதான், நம்மளுக்கு என்ன கொஞ்சம் தானே, அந்த ப்ராஃபிட்ஸ் பரவாயில்ல இருக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இட்ஸ் அரௌண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த வீக்கை ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு டியூஸ்டே 5.3 RR ப்ராஃபிட். ஓகே, நீங்கள் மண்டேல 4 hour பண்ணியிருக்கீங்க, லண்டன்ல நியூயார்க்ல 2 hour பண்ணிருக்கீங்க. நீங்க 2 hour கூட வச்சுக்கோங்க. 5.3 and 2 hour ஆல்ரெடி யூஆர் இந்த 7.3 RR ப்ராஃபிட்ஸ். இட்ஸ் அரௌண்ட் 3.6%. நீங்க 0.5 ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா இல்ல 1% எடுத்தீங்கன்னா 7.6மே உங்க 7.3மே உங்க ப்ராஃபிட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.3 RR. ஓகே 1% ரிஸ்க் எடுத்திருந்தா இது 11%, இல்ல 1/2% ரிஸ்க் எடுத்திருந்தா இது அரௌண்ட் ஒரு 5.6 or 5.7% வரும். புரியுதுங்களா? நீங்க 1/2% ரிஸ்க்னே வச்சுக்கோங்க. பிஃபோரா வந்து 7.3 RR பண்ணீங்களா, அதுல ஒரு 3.5, இதுல ஒரு 5.5, இதுவே ஒரு 9 RR. ஓகே 9% ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளியர் ஆயிருக்கும் அக்கௌண்ட்ல. 8% தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேவையே. இந்த மாதிரி தான் ட்ரேட்ஸ் அக்வயர் ஆகும். ஆனா இதுல பாருங்க, இது லண்டன்ல இருந்து ஹோல்ட் பண்ண வேண்டிய என்ட்ரி. டியூஸ்டேவும் லண்டன் என்ட்ரி தான் கிடைச்சது. புரியுதா? லண்டன்ல வந்து நிறைய குவாலிட்டியான என்ட்ரிஸ் யூரோ யூஎஸ்டிக்கு வரும். ஏன்னா அந்த பேரே லண்டன் பேர் தான். நியூயார்க்லயும் வரும். அது எப்போல்லாம் சொல்லவே முடியாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதனால 2 பேரை நீங்க யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி நான் செய்ய போறேன், அதான் நான் ட்ரேட் பண்ண போறேன்னா 2 டைமும் உட்காந்து தான் அவன் வேற வழியே கிடையாது. நான் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக 2.5 to 3 years உட்காந்து பார்த்துட்டேன். ஓகே என்னோட காலேஜ் டைம் ஃபுல்லாகவே நான் ரெண்டுமே பண்ணுவேன், 2 செஷனுமே பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து அதர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கணுன்றதுனால நான் ஸ்விங்குக்கு மாறிட்டேன் எல்லா பேர்லையுமே. ஏன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் அதிகம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் லாட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க எத்தனை அக்கௌண்ட் ஒரே நேரத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்ககிட்ட எப்பவுமே ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சு நீங்க வீட்லயே இருந்து ஆகணும். அப்போ மட்டும்தான் ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 அக்கௌண்ட்டாவது ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியும். சரி காப்பி ட்ரேடிங் இருக்குன்னு சொல்லுவேன். காப்பி ட்ரேடிங் இருந்தால் கூட ஃபண்டிங் பிப்ஸ் 300K தரும். அதாவது 100K அக்கௌண்ட் 3 நீங்க எடுத்துக்கலாம். 100K தான் இருக்கணும் இல்லை, என்ன லொகேஷன் ஆனாலும் நீங்க 300K எடுத்துக்கலாம். குவான்டெக்ல 400K, ஃபனடெக்ஸ்ல 300K, அரௌண்ட் அது மாதிரி 1 million கூட இருந்துட்டு போட்டோமே. நீங்க எடுக்கும்போது உங்ககிட்ட இப்போ 2 ஃபோன் 2 டேப் இருக்கு, நான் சிஸ்டம்லேயே ஸ்பிளிட் ஸ்கிரீன் போறேன், எல்லாமே ஓகே, டபுள் மானிட்டர் வச்சுக்கோங்க. எல்லா அக்கௌண்ட்டும் அரௌண்ட் நீங்க எடுத்து வச்சிருக்க அந்த 300, 300, 400, $1 million 8.6 crore அக்கௌண்ட் ஐஎன்ஆர் ஒரே நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு கண்டினியூஸ் 4 to 5 லாஸ் வச்சுதுன்னா எல்லா அக்கௌண்ட்டும் கைவிட்டு போயிடும். அந்த லாசிங் ஸ்டேட்ல இருந்து மீன் ரொம்ப கஷ்டம். டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் த சிங்கிள் பாஸ்கெட் சொல்லுவாங்கல்ல, அது போல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டைவர்சிஃபை பண்ணோம். டைவர்சிஃபிகேஷன்ன்றது அக்கௌண்ட்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது, பேர்லயும் இருக்கணும். ஓகே, நான் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டோட்டலா மாத்துக்குன்னு சொல்ல வரல, ஸ்விங்கும் கத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். இன்ட்ராடேக்கு ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட் நம்மளால ஒரே நேரத்தில் இன்ட்ராடேல எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும்? 100K இருக்குன்னா ஒரு 2-300K ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, அதுலேயும் வந்து இப்போ நாஸ்டாக் ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் நாஸ்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபாரெக்ஸ் வச்சிங்கன்னா ஃபாரெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு தாராளமாக நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் ஒரு அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்விங்ன்றதுனால ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த செட்டப் ஃபார்ம் ஆகவே லேட் ஆகும். அதனால நீங்கள் நிறைய டைம் எடுத்து ஒரே நேரத்தில் 5-6 அக்கௌண்ட் கூட நீங்கள் என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியுமே ஸ்விங்கில். புரியுதுங்களா? ஆனா டைம் இருக்குல்ல, 1 hourல தானே எக்ஸிபியூஷன் பண்றீங்க. அது திருப்பி ரீஎன்ட்ரி தரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 5 minutesலயே அது தருது. இங்கேயே போய் நம்ம பார்த்து இருக்கு இல்லையா, திருப்பியும் போயிட்டு 15 minute கன்ஃபர்மேஷன் கூட பார்த்தா 5 minute போய் எடுத்தோமே. இதுலயே பாருங்க 4:30 மணில இருந்து உங்களுக்கு
எப்போ 5 வந்து நின்று இருக்கு. இங்க திருப்பியும் வந்து அவுட் ஆஃப் கில் ஜோன் இந்த ஒரு என்ட்ரி. இந்த மாதிரி தான் நீங்க உட்காந்து வெயிட் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஓகே, வேணும் ஒன் டே போங்க. இது வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த லோ இருக்குன்னா ஓகே, இந்த ஈக்குவல் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க லோ தானேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. மேபி இங்க எஃபிஜி என்ன பண்ணுவீங்க, இந்த பைக்கான மூவ்மெண்ட் நீங்க பிடிக்கலாம்ல. அதனாலதான் மார்க்கெட் என்ன நடக்குதோ அதை ஃபுல்லாத்தையும் கேப்சர் பண்ண வேண்டியது என்னோட ஒர்க்குன்னு சொல்றேன். மேனேஜ் வரையும் முடிஞ்சுதா? ஆஸ் யூஷுவல் நம்ம எய்ம் என்னவா இருப்போம்னா சிம்பிள். ஒன்று இப்படியே ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டே வரணும் பொறுமையாக, இல்லைன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஃபாலோ ஆகணும். இது நடுவில் ஒரே ஒரு நாள் தான் தேர்ஸ்டே நம்ம ரிலாக்ஸாக பிரேக் எடுக்க கொடுக்குறாங்க. ஏன்னா வெனஸ்டே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பேசிட்டாரு ஜெரம் பவல். திருப்பி ஃப்ரைடே ஆனால் என்எஃப்பி இருக்கு. ஏன்னா மாதம் பிறந்தோடனே முதல் வெள்ளிக்கிழமை என்எஃப்பி. நீ மாதம் பிறந்ததே ஒரு வெள்ளிக்கிழமையாக பிறந்துச்சு. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா சொல்லி ஆகணும். எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேட் கட் வருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ரொம்ப மோசமாக இருந்தால் தான் ரேட் கட்டே வரும். எக்கனாமியில் வந்து சுத்தமாக பூஸ்ட் இல்லைன்னா அது எம்ப்ளாய்மெண்ட்ல தான் காமிக்கும். இப்போ டிசிஎஸ்ல வந்து 12,000 மெம்பர்ஸ் லே ஆஃப் பண்ணியிருக்காங்களா, டிசிஎஸ் ஜெயினா வெளியே சொல்லிட்டாங்க இவ்வளோ பேர் லே ஆஃப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னும் பல பேர் சொல்லாம எவ்வளவோ லே ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ அது எப்போ பாதிக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கை வைப்பாங்க. ஆல்ரெடி எக்கனாமியில் பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நிறையவே குறைச்சாச்சு. ஓகே, இப்போவே நீங்கள் ஓப்பன் பண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறையும், யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அமெரிக்காவில் எதிர்பார்ப்புகள் வரும். இப்போ ட்ரம்போட டேரிஃப்னால சார் ட்ரேட் பண்ண சொல்றேன்னு வந்து தப்பா நினைக்கணும், இல்லை தெரிஞ்சுக்க. நீங்க ட்ரம்ப் டேரிஃப்னால இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஃபோர்ட் மோட்டார் சொல்லியிருக்காங்க $800 மில்லியன் அவங்களுக்கு வந்து வருமானம் போயிட்டு நடந்திருக்கு. அரௌண்ட் ஒரு 6,500 crores ஐநாறு கிட்ட வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் குறையும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனா. ஏன் காரை வந்து அவங்க அமெரிக்காலுமே மேனுஃபேக்சர் பண்ணாலுமே ஆனால் ஆட்டோ பார்ட்ஸ் வந்து வெளில தான் வாங்குறாங்க. அது ரொம்ப டேரிஃபால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் கேப்ஸோட ரேட்டு ஏற்றி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவனோட ப்ராஃபிட்ஸை எங்கே அவன் ஏற்றுட்டு பார்ப்பான், மக்கள் கிட்ட தான். அப்போ செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு கார்ஸும் ரேட் அதிகமாகும். இது ஒரு இன்ஃப்ளேஷன் தானே. ஏன்னா நீங்க வந்து கோர் சிபிஐ ரெண்டு பார்த்துருப்பீங்க. சிபிஐ பாருங்க, கோர் சிபிஐ வாங்கணும் எதுக்கு சொல்லுவேன். கோர் சிபிஐல ஃபுட் அண்ட் ஆட்டோமொபைல் எடுத்துருவாங்க. ஃபுட் அண்ட் எனர்ஜி சம்திங் ஏதோ எடுத்துருவாங்க. இப்போ ஆட்டோமொபைல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்டர். நம்ம இந்தியாவில் எதுவும் கிடையாது, அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிச்சுன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு குறையும்? இதான் இக்கட்டான சூழ்நிலை. ஜாப்பும் இல்லை ஆனா இன்ஃப்ளேஷனும் ஏறுது. இதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் டு ஃபேஸ். அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தோனா இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. மார்க்கெட் ரூமர்லேயே ஓடிட்டு இருக்கும். இதான் ஃபண்டமெண்டல்ஸ். புரியுதுங்களா? எவ்வளோ ஊறப்பட்ட ஈக்குவல் இருக்கு, ஆனா மார்க்கெட் பை ஆகுது. இங்கேருந்து திருப்பி செல் ஆகலான்றது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் மண்டேல இருந்து. ஆனா பை அடிச்சாங்க பாத்தீங்களா? ஏன் ஏன் பை அடிச்சான்? ஏன்னா டாலர் வீக்கன் ஆயிடுச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு டாலர் வீக்கன் பாருங்க. டாலர் வந்து ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லை அவங்க நாட்டில். அப்போ டாலர் செல் ஆனா யூரோ வெஸ்ட் பை ஆகிதான் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பை ஆக வேண்டிய ஒண்ணுமே கிடையாது. இந்த எஃப்இஜே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் பை ஆகணும்? இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே கைஸ், இங்க ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் தான் ஆச்சு. வேலைக்கிழமை பெருசாக என்ட்ரியே கிடைக்கல. வச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கரெக்டா இந்த எஃப்ஓஎம்சி கேண்டில் நைட்டு 2 மணி, அதாவது நம்ம நைட்டு 11:30-12 வரும், அவங்களுக்கு வந்து 2 மணி PM. அந்த எஃப்இஜிலே ஃபுல்லா கன்சிடர் ஆச்சு. எனக்கு செம ஓப்பம் வந்தது, இந்த ஈக்குவலும் காலி ஆயிடும். அதே மாதிரி காலி ஆயிடுச்சு, ஆனா செல் ஆகி இல்லை, ஸ்வீப் ஆகி மட்டும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி நல்லாதான் போச்சு. இதான் உஷாரா இருக்கணும் நீங்க சொல்றது. இந்த இடத்துல போயிட்டு எனக்கு யாராவது காமின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீ ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்ட் உள்ள வாங்க, ஃபுல்லா கன்சல்ட் ஆச்சா அதிகபட்சா நீங்க எல்லாரும் ஸ்கேல்ப் வச்சிருப்பாங்க. நான் சொல்றேன், இந்த எஃப்இஜே மார்க் பண்ணி வைப்பாங்க. கரெக்ட் தான், பண்றது தப்பு கிடையாது. இதை மார்க் பண்ணி வைப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் தொடலை. அப்படியே நீ டேவே முடிஞ்சிச்சு. அதே டேஸ்டே பாருங்க, அவ்வளவுதான். டேஸ்டே 12 மணி முடிஞ்சுதா? அது மறுநாள் இன்வேலிடு. தயவு செஞ்சு என்எஃப்பி வருமோ ட்ரேடே பண்ணாதீங்க. என்எஃப்பி நியூஸ், சிபிஐ நியூஸ், எஃப்எம்சி நியூஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்போ எஃப்எம்சி நீங்க மட்டும் நீங்க புதன்கிழமை மட்டும் ட்ரேட் பண்ணி அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து ப்ராஃபிட் காமிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டேப் ஆகி தான் நானும் சொன்னேன். இங்க எதுவும் டேப் ஆகல. ஏன்னா நம்மளே இக்கட்டான சூழ்நிலை மாட்டின்னு இருக்காங்க. ஓகே, இதை பாருங்க, விஷயம் மேனிபுலேஷன் முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் கைஸ், இது வந்து ப்ரூஃப், நான் சொன்னதுக்கான ப்ரூஃப். நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிட்டால் எக்கச்சக்கமான ஈக்குவலோஸ் இருக்கு. நியூஸ் வரப்போகுது, நியூஸ் வரப்போகிறதுக்கு முன்னாடியே ஈக்குவலோஸ் ஸ்வீப் ஆயிடுச்சு.
8:30 மணிக்கு தான் நியூஸ் வரும். 8:30 மணின்றது இந்தியாவில் கரெக்டாக ஈவினிங் 6 மணி. ஓகே, 8:15 இந்தியாவில் 5:45. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஊறப்பட்ட ஈக்குவலோ ஸ்வீப்பு, அதை திருப்பியும் ஸ்வீப் அடிச்சிட்டான். அப்ப நியூஸ்ல ஒரு துளி விக்கு கூட இல்லாம நான் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன் அடிக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்படிதான் நியூஸ் ட்ரேட்ல ப்ரொஃபஷனல் கேம்லிங் பண்ணலாம். சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி தப்பா எடுத்துக்க வேண்டாம். நார்மலா எடுத்துருவானு ஒரு லாட் அடிப்பானு, அது போவோம் $1371 சொல்லிட்டு பண்ணலாம். பட் ரிஸ்கி. இதே கேன் அக்கௌண்ட்ல திருப்பி கீழே அடிச்சானா நீங்க காலி. பட் அவனோட மெக்கானிசம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதை போய் ட்ரேட்ல எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான் கைஸ். நம்மளுக்கு தேர்ஸ்டே ட்ரேட் இல்லை. இந்த மாதிரிலாம் அடிச்ச பிறகு நீ ட்ரேடு எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஃப்ரைடேல ட்ரேடு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கேண்டில் அது சும்மா கிடையாது, இருக்காது. இவ்வளோ பெரிய கேண்டில் நான் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு மூடி வச்சிருவேன் லேப்பை. 1% 1192 பாயிண்ட் ஏறிடுச்சு. அதுக்கப்புறமும் அது போகுது. இங்கெல்லாம் ட்ரேட் இருக்காது. ஓகேங்களா? ஓவர் மவுண்டா மார்க்கெட் கொடுத்துரும். நீங்க சும்மா உட்காந்து பார்த்தோன்னா உட்காந்து பார்க்கலாம். அவ்வளோதான். 1929 பாயிண்ட்ஸ்லாம் ஏறியும் நீங்க திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வந்து பை ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பெரிய முதல் ஆரம்பிடும். மேபி மண்டே வரலாம். ஏன்னா இங்க அப்படியே ஈக்குவலவா இருக்கா, வந்து கூட போகலாம். அது அப்பா பார்த்துக்கலாம். சிம்பிள். வெனஸ்டேக்கு அப்புறம் ட்ரேட் கிடையாது. இவ்வளவுதான் கைஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பிளானே பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாமே வந்து ஸ்வீப் ஆகும். ஏன்? ஈக்குவலைஸ் இருக்கு. இப்போ அடுத்து நம்மளோட ப்ரிவியூ. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, ப்ரிவியூ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டி செல்ல ஆகணும்னா அவ்வளோ தப்பு இல்லை. நிறைய ஈக்குவலோஸ் இருக்கு. ஆனா ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபண்டமெண்டல் படி டிஎக்ஸ்ஒய்க்கு எந்த விதமான நல்ல நியூஸுமே கிடையாது ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு. எனக்கு டிஎக்ஸ்ஒய் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கணும். டிஎக்ஸ்ஒய் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருந்தாதான் எனக்கு யூரோ யூஎஸ்டி செல் ஆகிட்டே இருக்கும். அதாவது டிஎக்ஸ்ஒய் ஸ்ட்ரென்த்னா, டிஎக்ஸ்ஒய்ன்றது டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் பை ஆகிட்டே இருந்தால் தான் யூரோ யூஎஸ்டி செல் ஆகும். அங்கே பை ஆகிற அளவுக்கு டெக்னிக்கலி ஓகே, ஸ்டில் நோ டெக்னிக்கலி ஐஆர்எல் எல்லாமே இருக்கு. இந்த ஐஆர்எல்ல போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்ற டெசிஷனும் நான் சொல்றேன் கைஸ். ஓகே, நாளையிலேருந்து அப்டேட் பார்க்கலாம். இங்க 1 ஹவர்ல எந்த விதமான பை மொமெண்டமும் காமிக்கலன்னா அவ்வளவுதான். நம்ம எங்க பாட்டுக்கும் பொறுமையா என்ன பண்ணுவோம், அங்க செல்லாவது இங்க பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவன் தான் இங்க ஈக்குவல் லோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிஎஸ்எஸ் டார்கெட் பண்ணுவோம். இதுதான் நான் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது என்ன நிறைய டவுட்லாம் வந்து கேட்பீங்க. ப்ரோ நீங்க சொல்லியிருந்தீங்க எங்க ஸ்வீப்பே ஆகல, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நிறைய டவுட் வரும் எனக்கு பர்சனலா. அது எல்லாத்தையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு நான் சூழ்நிலை கைதி பேர் உட்காந்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நான் இது வரைக்கும் புரிய வச்சதே கிடையாது. இப்போதான் எடுத்தேன் போன வாரம். இப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு புரியணும். அப்போதான் நீங்கள் போயிட்டு அந்த டேட்டை பார்ப்பீங்க. நான் சொல்றேன். இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன கேட்டாங்கன்னா 1 ஆகஸ்ட் ப்ரோ போய் டேட்டை பாருன்னா டைம் பாரு ப்ரோன்னு ஒத்துப்பா. ஓகே, நியூஸ் புரிஞ்சிச்சு. இப்போ மார்க்கெட் திரும்பிடுச்சு. அப்படியே போய் டிஎக்ஸ்ஐ பாருங்க ப்ரோன்னு. ஓகே, டெக்னிக்கலி இருக்கு பை, அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன கேட்பீங்க, இந்த ஐஆர்ல இருந்து நான் பை போட்டா இங்க இருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு இது வரைக்கும் வைப்பீங்க. அடுத்தது இங்க இருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு இது வரைக்கும் வைப்பீங்க. இல்லையா, இங்க வந்து அங்க பையில இங்க செல்லா இங்க போட்டு இது வரையும் ஒன்று போடுவீங்க. என்ன கரெக்டாக டேக் பண்ணி கேட்டீங்கன்னா நான் பேப்பர் முடிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அங்கே நடந்தாதான் தெரியுமே. இப்போதைக்கு டிஎக்ஸ்ஒய் நெகட்டிவ் நியூஸ். அந்த நெகட்டிவ் நியூஸ் எனக்கு ஃபாலோ ஆக மாட்டேது. மண்டே ஓப்பன் ஆனாதான் தெரியும். புரியுதுங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் கம்பைன் ஆகிட்டே இருந்தால் தான் ட்ரேடிங். நீங்க வெறும் டெக்னிக்கல் வச்சு வெறும் ஃபண்டமெண்டல் வச்சுலாம் ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது. வெறும் டெக்னிக்கல் வச்சு பண்றாங்க, ஓவர் த டேஸ் வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்காது. நீங்க ஃபுல் டைம் கேரியர் எல்லாம் மேக் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் மேக்கே பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. கைவிட்டு போயிடும் மார்க்கெட். ஓகே, இதான் கைஸ். இப்போ நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கு ஆளா இருக்கீங்களா? சிம்பிள். எல்லா எக்ஸிபிஷன்ஸும் 1 ஹவர் நிறுத்திக்கோங்க. ஒரு பரவாயில்ல 1 ஹவர் நிறுத்திக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒன்று முடிஞ்சதை கூட காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம யூஎஸ்டி கேட் எடுத்தோம். ஓகே, ஆக்சுவலாக அது யூரோ யூஎஸ்டி முடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் அடிஷனலாக பார்க்கலாம். இந்த யூஎஸ்டி கேட்ல லேட்டஸ்டாக அதை எடுத்தது தான் இது. இதை மார்க் பண்ணணும். டவுட்டாக தான் மார்க் பண்ணணும். ஏன்னா லோவெல்லாம் கொஞ்சம் ஏற வருமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அடுத்து 1 ஹவர் போகிறேங்க. இங்கே பாருங்க, இங்கே ஆல்ரெடி ஒரு எஃப்இஜி இருக்கு. சும்மா மார்க் பண்ணுறேன். என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் பிடிஆர்எஸ் அதுக்கிட்ட பார்த்துப்பேன் நான் எப்பவுமே. இது டே. இதான் நீங்கள் கேட்குறது. ப்ரோ டே எஃப்இஜி இங்கே மார்க் பண்ணேன். 1 ஹவரில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ. சரி, எங்கே இருக்கு 1 ஹவரில்? இந்த இடத்துல நின்றுச்சா? இங்கேருந்து இறங்கினே இருக்குது. இந்த இடத்துல தான் நின்று எம்எஸ்எஸ் கொடுத்துது. இதுதான் நான் சொல்கிறேன். 1 ஹவரில் எம்எஸ்எஸ் கொடுக்கும், 1 ஹவரில் எம்எஸ்எஸ் கொடுக்கும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு டவுட் வருது, புரிய மாட்டேங்குது.
அங்கேருந்து இறங்கினே இவ்வளோ தூரம் உள்ள வந்து இப்போதான் எனக்கு எம்எஸ்எஸ்ஸே கொடுக்குது. நான் அப்புறம் தான் என்ட்ரி எடுக்க முடியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தொட்டது எப்போ 22ஆம் தேதி, எனக்கு என்ட்ரி கொடுத்தது 23ஆம் தேதி. ஒரு நாள் நான் வெயிட் பண்ணணும், வேற வழி இல்லை இந்த ஃபியூச்சர் ட்ரேட். ஆனால் அடுத்தது ஐஎஃப்இஜியில் ஏன்னா டீப்பராக மார்க்கெட் வரும்போது தெரியாது, நான் முன்னாடி என்ட்ரு ஆகிட்டேன். பட் ப்ராப்பராக சொல்கிறேன் உங்களுக்கு, நார்மலாக நீங்கள் தானே பண்ணுவீங்க இங்கே ட்ரேடு. அது உங்களுக்கு நிறைய டைம் தந்துருக்கீங்க, பணம் வந்து எடுத்துருக்கலாம். நீங்கள் டேலே போய் டிபி வச்சுட்டு வரணுமா? 2 டிபி வைங்க, டேலே 2 டிபி வைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிபி அடிக்கணும், செகண்டு இது அடிக்கணும், அவ்வளோதான். அந்த வீக்லாம் அதெல்லாம் லாஸ்ட்டு கைஸ், சும்மா வேணா போட்டு வச்சுக்கோங்க. போயிருக்கு மார்க்கெட் பயங்கரமாக போயிடுச்சு. இந்த ட்ரேடை தான் கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தேன், இது வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் இந்த மூலம் பிடிக்கல. எனக்கு வந்து 6 வேற, இங்கே இருக்கு 6 வேற. ஆனால் நான் வச்சது எஸ்எல் எனக்கு கொஞ்சம் அதிகம். எஸ்எல் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் பாருங்க 10 hour நிம்மதியாக இருக்கும், பிரச்சனையே இல்லை. டெய்லி போய் இன்ட்ராடேல உட்காந்து பார்க்கறதுக்கு பதிலாக இந்த ட்ரேட் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இதுதான் ஹை. இப்போ இது வாட்ச் எனக்கு ஹை வந்துச்சு. ஓகே, அந்த எஃபிஜி ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அந்த எஃபிஜி வந்து மார்க்கெட் போகணும் பொறுமையாக. ஓகே சூப்பர், போயிடுச்சா? திருப்பி எஃபிஜி கிரேட் ஆயிருக்கு. சரி, இங்கேருந்து போ, இந்த ஐ உடச்சிடு, இன்னொரு ஐயரை வருது. திருப்பி உள்ளே வந்தால் எவ்வளோ தூரம் கீழே வரலாம்? ஒன்று இந்த எஃபிஜி வரையும் வரலாம், இல்லை இந்த எஃபிஜி வரையும் வரலாம். இந்த லோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த லோ ஃபெயிலியர் ஆகும்போது எனக்கு எவ்வளோ ஆர்ஆர் இருக்கும் க்ளோஸ் பண்ணிடணும். அதான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட். ஹையர் லோ தான் இருக்கும், லோவில் வரக்கூடாது. இப்போ இங்கே திருப்பி போகுது, ஓகே ஐயரை அகைன் இந்த எஃபிஜி வரையும் வரலாம், இல்லை இந்த எஃபிஜி இருக்கலாம். போதா, பொறுமையாக போச்சா? சூப்பர். இந்த ஐக்கு இது ஐயர் ஐ எஃபிஜி இருக்கு, அவ்வளோதான் போய் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் செம்ம பக்குன்னு இருக்கும்னா பிகினிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வாங்க. அந்த பேக் டெஸ்ட் பண்ணாத லைவ் மார்க்கெட்டில் ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களோட சைக்காலஜியாக அப்போ நோட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரையும் ஆயிருக்கு. ஓகே, அரௌண்ட் அது வந்து ஒரு 6 நாளைக்கிட்ட ஆயிருக்கும். நடுவில் சாட்டர்டே சண்டேஸ் வேறு கணக்கு எடுக்க வேண்டாம். பட் 10 hour ப்ராஃபிட்டபிள். இங்கே இருந்தும் நான் ஸ்டில் ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த ஃபீஜ் இருக்கா, இது ஃபெயிலியர் ஆகக்கூடாது, இந்த லோ ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஓகே, கன்சல்டேட் ஆகிட்டே இருந்தது, கொஞ்சம் அப்படியே மேலே போச்சு. இங்கேருந்து லைட்டாக இருக்கிறான், இந்த ஃபீஜ் இருக்கா, ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அங்கேருந்து போயிடுச்சு. ஓகே, செகண்ட் ஐஆர்எல், செகண்ட் ஐஆர்எல் இல்லை பாடி அது. அங்கேருந்து அகைன் உள்ள வந்துட்டான், இந்த ஃபீஜ் இருக்கா, ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இந்த லோ எடுத்துச்சுன்னா நான் வெளியே வந்துருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ ஆர்ஆர் இருக்கும் நான் பார்ப்பேன். 13.2 இருக்கு. ஆனால் ரூல் படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா வெளியே வந்தா ஆகணும். 11.2 பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இப்போ இங்கே போய் ரீச் ஆயிடுச்சு, ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகல ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. எனக்கு என்எஃப்பி நியூஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. 14.6 ஆர் சிம்பிள், ஒரே ட்ரேட் 14.6 ஆர். இதை நீங்கள் வந்து 2-3 அக்கௌண்ட்ல கூட போட்டு எடுத்துக்கிட்டு கரெக்டாக இன்ட்ராடேனா எல்லா நேரத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் போட முடியாது. தட்ஸ் இட். இதுதான் பவர் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங். நியூஸஸ் வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணணும் கைஸ். நான் டேட்டா முன்கூட்டியே காட்டி கொடுத்துச்சு, அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டாலர் ரொம்ப வீக் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ யூஎஸ்டி கேடு என்ன ஆகும்? டாலர் பை ஆக யூஎஸ்டி கேட் பை ஆச்சு, டாலர் செல் ஆனால் யூஎஸ்டி கேடு செல் ஆகிடும். நம்ம வெளியே வந்துடும் பை பொசிஷன்லேருந்து. தட்ஸ் இட். கைஸ், இப்போதைக்கு இந்த லெக்சர் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன். டவுட் செஷன்ஸ் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.